அத்தியாயம் 1. பெரிய பட்ஜெட்டில் எடுக்கும் படங்களின் கதைகளையும் பெரிய பெரிய குற்றங்களை நடத்த திட்டங்களையும் விவாதிக்க ஏற்ற மோனிகா நட்சத்திர ஹோட்டல். 3வது மாடியின் 10வது அறையில் அவர்கள் இருந்தார்கள். பட்டு வேட்டி சட்டையில் பளபளவென இருந்த அந்த புள்ளி, உங்களால் எனக்கு ஒரு காரியம் ஆகணும் என்றார். காரியமா? ஓ வேலையா என்றான் அலெக்ஸ். சொல்லுங்கள் என்றான் ராவ். செய்யப்படும் என்றான் கிரண். ஜன்னலுக்கு வெளியே மழை அடித்து கொட்டி கொண்டிருந்தது. தண்ணீர் புகையில் காட்சியே தெரியாத அளவுக்கு மழை. ஆனாலும் ஒரு டன் ஏசி வேலை பார்த்து இயற்கையோடு செயற்கை குளிரையும் சேர்த்து அறை முழுக்க நிரப்பிக் கொண்டிருந்தது. வெளிச்சத்திற்காக மின்சாரத்தை நம்ப வேண்டிய அவசியம் இருந்தது. கிரண் கழுத்து வரை மூடிய காலர் இல்லாத டிஷர்ட் அணிந்து பூ போட்ட லுங்கியில் இருக்க, அலெக்ஸ் ஜீன்ஸ் பேண்ட் ஜீன்ஸ் ஷர்ட்டில் பிளெயின் கார்பன் பிரேம் கிளாஸ் அணிந்து கட்டிலில் அமர்ந்து மடியில் தலையணை வைத்திருந்தான். தலையணையில் லிப்ஸ்டிக் கரை இருந்தது என்பது உள் விபரமாகும். ராவ் 4 பேருக்கு கிளாஸ்களில் விஸ்கி ஊற்றி சோடா உடைத்து அளவு பார்த்து ஊற்றி கொண்டிருக்க, வேட்டி மனிதர் ராசையா தன் டை போடப்பட்ட குஞ்சுமோன் மீசையை தடவியபடி ஹோல்டரில் பொருத்தின சிகரெட்டை புகைத்து கொண்டிருந்தார். ராஜ உடை மாட்டி குதிரையில் உட்கார வைத்து கையில் ஒரு வாள் கொடுத்தால் நிச்சயமாக போர் தளபதி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம் என்றார் சிகரெட்டின் சாம்பல் முனையை பார்த்தபடி. இல்லைன்னா எதுக்காக பம்பாயில் இருந்த எங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்ஸ் அனுப்பி வச்சு ஹைதராபாத்துக்கு வரவழைக்க போறீங்க என்றான் அலெக்ஸ். ஏர்போர்ட்லேருந்து ஹோட்டல் ரூமுக்கு வந்து சேர்றதுக்குள்ள 3 ஊர்வலத்தை தாண்டி வர வேண்டியதாயிடுச்சு. எலெக்ஷன் ஜுரம் உச்சத்தில் இருக்கு போலிருக்கே என்றான் கிரண். கொஞ்சம் அசந்து போய் நின்றுட்டா முதுகுலையே ஒரு போஸ்டர் ஒட்டிட்டு போயிடுவாங்க போல இருக்கு. இந்தாங்க என்று ராவ் அனைவருக்கும் கிளாஸ் எடுத்து கொடுத்தான். பருக துவங்கியதும் மேட்ருக்கு வாங்க என்றான் கிரண். வர 17ஆம் தேதி இங்கே சட்டசபை தேர்தல் நடக்குது. ராவ் தன் கையில் கட்டியிருக்கும் வாட்சில் இன்றைய தேதி என்ன என்று பார்த்து கொண்டான். 5. இன்னும் 12 நாள் இருக்குது என்றான் அலெக்ஸ். இந்த எலெக்ஷனில் பிரச்சாரம் செய்கிறதுக்காக 9ஆம் தேதி டெல்லியிலிருந்து வர்றார் மத்திய உள்துறை அமைச்சர் தேவ்நந்தன் மிஸ்ரா. அவர் 4 நாள் ஆந்திராவில் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்கிறாரு என்றார் ராசையா. புரியுது, அவரை தீர்த்து கட்டணும். அதனால் ஏற்படுற அனுதாபாலையில் நீங்கள் சப்போர்ட் பண்ணுற கட்சி தேர்தலில் ஜெயிக்கணும் அதானே என்றான் ராவ். இல்லை, உங்கள் வேலைக்கும் தேர்தலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. தேவ்நந்தன் மிஸ்ராவை கொல்றதில்ல உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கறது. பின்ன அவர் வேணும், எனக்கு முழுசா வேணும். முழுசா தானே இருக்கார் இப்போ என்றான் அலெக்ஸ். பி சீரியஸ். அவரை அழகாக கடத்தி என் கஸ்டடியில் ஒப்படைக்கணும். கடத்தி வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறீங்க? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அவர் மேலே ஒரு சின்ன கீறல் கூட விழாமல் நீட்டாக கடத்தி என்கிட்ட ஒப்படைக்கிறதோட உங்கள் வேலை முடிஞ்சுது. வாயில் சிகரெட் வச்சுக்கிட்டு தீப்பெட்டி கேட்டால் யாரும் எதுக்குன்னு கேட்க மாட்டாங்க. சிகரெட்டை கண்ணில் காட்டாமல் கேட்டால் எதுக்குன்னு கேட்பாங்க. ஒரு சென்ட்ரல் மினிஸ்டரை, அதுலேயும் ஹோம் மினிஸ்டரை, அதுலேயும் தேர்தல் பிரச்சாரத்துக்காக வர்றவரை கடத்துறது சின்ன விஷயம் இல்லை. நான் தரப்போகிறதும் சின்ன தொகை இல்லை. தொகை 2ஆம் கட்டம். முதல்ல எங்களுக்கு ஓரளவாவது காரணம் தெரிஞ்சாகணும் சார். ஆந்திராவில் இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு நீங்கள், ஒரு மத்திய அமைச்சரை நீங்கள் உங்கள் கஸ்டடிக்கு கொண்டு வர நினைக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் பூடகமாகவாவது நான் தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. நான் அவரை இன்னொரு குரூப்புக்கு கொடுத்துடுவேன். அந்த குரூப்பு அவரை வெளிநாட்டுக்கு கொண்டு போக போகுது. ஏன் எதுக்குன்னு காரணம் எல்லாம் தெரியாது. அந்த குரூப் என்கிட்ட ஒரு தொகை பேசியிருக்கு. நான் உங்கள் மூலமாக இதை நடத்த விரும்புகிறேன். தட்ஸ் ஆல். அப்போது இந்த டீலிங்கில் நீங்கள் மிடில் மேன் இல்லை, கான்ட்ராக்டர். ஏதோ ஒன்று. அமைச்சரை கடத்தி உங்ககிட்ட ஒப்படைச்சா எங்களுக்கு எவ்வளவு தருவீங்க? எவ்வளவு வேணும்? முதல்ல உங்கள் ஆஃபர் சொல்லுங்கள். மொத்தமாக 20 லட்சம். டாலரா? ரூபா தான். இந்த கதை தானே வேணாங்கிறது. அந்த வெளிநாட்டு குரூப்புக்கிட்ட நீங்கள் அமெரிக்கன் டாலர் கணக்கில் தான் பேசியிருப்பீங்க. நான் எப்படியோ பேசிட்டு போகிறேன். உங்களுக்கு இந்த தொகை கட்டுப்படி ஆகுமா ஆகாதா? விலைவாசி கூடி போச்சு சார். ஆளுக்கு 25 லட்சம்னு இந்த விபரீத விளையாட்டில் நாங்கள் இறங்குறோம். ரொம்ப ரொம்ப அநியாயம். அப்போ விட்டுடுங்க, வேற பார்ட்டி பார்த்துக்கங்க. அடுத்த ஃப்ளைட்டில் நாங்கள் புறப்படுறோம். ராசையா அமைதியாக விஸ்கி பருகினார். ஓகே, ஆளுக்கு எப்படி வேணுனாலும் பிரிச்சுக்கங்க. 50 லட்சம் மொத்தம். 3 வகுப்படாது சார். 60 வச்சுக்கலாம். ஈச் 20. யோசிக்காதீங்க. நீங்கள் நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்த உழைச்சி சம்பாரித்த பணத்தையா கொடுக்க போகிறீங்க? செயல் தேவைப்படுற எவனோ தர்றான். செய்ய போகிறது நாங்கள். எங்களுக்கு தர்றதுல தப்பே இல்லை. ராசையா எழுந்து ஒரு நிமிடம் நடைபழகிவிட்டு அமர்ந்து, சரி, உங்களுக்கு என்னென்ன உதவி வேணாலும் நான் செய்கிறேன் என்று ஒரு அட்டையை நீட்டினார். இது என் வீட்டு அட்ரஸ். இதில் உள்ள ஃபோன் நம்பரில் மட்டும்தான் நீங்கள் கூப்பிட்டு பேசணும். ஆஃபீஸுக்கு பேசிடக்கூடாது. ஃபோன்லையும் சந்திக்கணும்னு மட்டும் சொல்லுங்க. சந்திச்சு பேசலாம். ஃபோனில் எதையும் பேசிட வேணாம். முதல்ல உங்களுக்கு என்ன வேணும்? நல்ல ரெஸ்ட் என்றான் அலெக்ஸ் கைகளை கோர்த்து சோம்பல் முறித்தபடி. அமைச்சரோட ப்ரோக்ராம் லிஸ்ட்டு வேணும். ஆந்திரா ஸ்டேட் மேப்பு வேணும். ஒரு நல்ல கார் வேணும். செல்ஃப் டிரைவிங் போட்டு வாடகைக்கு எடுத்து கொடுங்க. கொஞ்சம் அட்வான்ஸு என்றான் கிரண். தான் கொண்டு வந்திருந்த சூட்கேஸை திறந்து உள்ளிருந்து 500 ரூபாய் கட்டுகள் 20 எடுத்து வைத்தார் ராசையா. லட்சம் எடுத்து வைங்க. நீங்கள் கேட்ட மற்ற விஷயங்கள் இந்த கவரில் இருக்கு. 1 மணி நேரத்தில் கார் தர்றேன். அப்புறம்
தட்ஸ் ஆல். எப்படி பிளான் பண்ண போறீங்க? கல்யாணமே பண்ணி வைக்காம குழந்தைக்கு என்ன பேர் வைக்க போறீங்கன்னு கேட்டால் எப்படி? எல்லாம் படித்து பார்த்து டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் முடிவுக்கு வருவோம். பிளான் உருவானதும் சொல்கிறோம். ராசையா எழுந்து கொண்டார். கை கூப்பினார். நவரத்ன மோதிரத்தில் இருந்த வைரம் மட்டும் மின்னல் அடித்தது. புறப்பட்டார். அரை வாசல் வரை கூடவே சென்று வழியனுப்பி வைத்தார்கள். கதவை மூடிவிட்டு உள்ளே வந்ததும், கிரண் 60 லட்சம் கூட கம்மி தான் என்றான் அலெக்ஸ். தெரியும். அவனுக்கு இந்த வேலையை கொடுத்திருக்கிற பார்ட்டி யாருன்னு எப்படியாவது தெரிஞ்சு சொல்லு. பம்பர் அடிக்கலாம் என்றான் கிரண். அத்தியாயம் 2. அதே ஹைதராபாத். அதே மழை பெய்யும் பகல். ஒரு பங்களா முன்பாக அந்த கார் வந்து நின்றது. இறங்கிய இளைஞன் மழையில் நனைந்து விடாதிருக்க அவசரமாக வாசலுக்கு ஓடி வந்தான். காற்றாய் பேண்ட், சட்டை, உடலின் நிறம் எல்லாமே கருப்பு. உள்ளே நுழைந்ததும், ஏமி காவாலி என்று தெலுங்கு விசாரிப்புக்கு, உங்க ஐயா தான் என்னை வர சொல்லியிருக்கார் என்று தமிழில் பதில் சொன்னான். பேர் ஏமின்னு செப்தாரா? அஜய் சர்மான்னு சொல்லு. சோஃபாவில் அமர்ந்தான். பின்னந்தலையை கோதிக்கொண்டான். புத்தகங்களில் ஒன்றை எடுத்து புரட்டினான். மாடிப்படியை அருகில் நின்றிருந்த அல்சேசன் இவனையே பார்த்தது. அதை பார்த்து ஒரு முறை நாக்கை துருத்தி காட்டினான். வேலைக்காரன் படிகளில் இறங்கி வந்து, பைனா உன்னாரு, ரண்டி ரண்டி என்றான். அஜய் சர்மா மாடிப்படிகளில் ஏறியபோது அல்சேஷன் ஒரு முறை குறைத்தது. திரும்பி அதை பார்த்துவிட்டு படிகள் ஏறினான். மேலே இருந்த ஒரு அறையின் கதவு திறந்தே இருக்க உள்ளே வந்தான். அவர் இருக்கிறதா இல்லையா என்று சந்தேகப்படும்படியாக கோடு மீசை வைத்திருந்தார். நடுவகிடு, ஜிப்பா, மேலே சாம்பல் நிறத்தில் பார்டரில் எம்ப்ராய்டரி செய்த ஒரு உள்ளன் சால்வை, கழுத்தில் தடிப்பான தங்கச்சங்கிலி. அவராகிய சத்யஜித் ஆடும் நாற்காலியில் அமர்ந்திருந்தார். கையில் ஒரு சட்ட புத்தகம் இருந்தது. வெல்கம் அஜய், உட்காரு. எதிரே இருந்த நாற்காலியில் அமர்ந்தான். நல்லா இருக்கீங்களா சார்? ரொம்ப நாளாச்சு பார்த்து. நல்லா இருக்கேன். எப்போ வந்த மெட்ராஸ்ல இருந்து? 1 நிமிஷம் ஆச்சு. நேரம் அங்கே தான் வரியா? ஆமாம். உன்னை ஹைதராபாத் வந்ததும் ஏதாச்சும் ஒரு ஹோட்டலில் தங்கிட்டு அப்புறம் தானே என்னை வந்து பார்க்க சொன்னேன். அதனால என்ன சார், முதல்ல விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ரூம் எடுக்கலான்னு நான் நினச்சேன். என்ன சாப்பிட்ற? கூலா ஹாட்டா? சூடாக ஒரு காப்பி மட்டும் போதும் சார். இப்போ இன்டர்காம் எடுத்து பேசி வைத்தார் சத்யஜித். என்ன விஷயம் சார்? உனக்கு 10 லட்சம் தரலான்னு கூப்பிட்டேன். நல்லது சார். அதுக்கு நான் எந்த ஆஃபீஸ்லேருந்து எந்த டாக்குமெண்ட்டை திருடிக்கிட்டு வரணும்? இந்த தடவை எனக்கு தேவை டாக்குமெண்ட் இல்லை, வேற ஒரு உயிர். அதை ஒரு உடம்புல இருந்து திருடணும் சார். என்ன பெருசா ரியாக்ஷன் எல்லாம் காட்டுற? உனக்கு புதுசா அஜய்? இல்லை, ஆனால் 2 வருஷமா அந்த பக்கம் போகலை. இப்போ போயேன். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன் சார். ஒழுங்காக அதில் செட்டில் ஆயிடலாம்னு இருக்கேன். தாராளமாக செய். இந்த பிஸ்னஸுக்கு பணம் வேணாமா? மாட்டிக்கிட்டா லைஃப் வேஸ்ட் ஆகிடுமேன்னு பார்க்குறேன். ஏன்பா, உன்னை 2 தடவை காப்பாற்றினவேண்ணா. 2 தடவையும் நீ முட்டாள்தனமாக செயல்பட்டு போலீஸுக்கு ஏகப்பட்ட ஆதாரங்களை விட்டு வச்சுட்டதால மாட்டின. நான் உன்னை சட்டத்திலேருந்து பிச்சு வெளியில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு என் மூளையை போட்டு கசக்குன்னு கசக்க வேண்டியதாக போச்சு. இந்த தடவை அப்படி இல்லை. முழு திட்டமும் நானே போட்டு தரப்போகிறேன். தளபதியாக நின்று நீ செயல்பட போகிற. நான் வில்லு, நீ அம்பு. அம்புக்கே 10 லட்சம்னா வில்லுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும் இந்த கொலையில்? இதுதானே வேணாங்கிறது. சரி, பார்ட்டி யாரு? பாரு, இவர்தான் பார்ட்டி. சத்யஜித் டீப்பாய் மேல் கிடந்த செய்தித்தாளை மடக்கி அதில் வெளியாகியிருந்த புகைப்படத்தை காட்டினார். அஜய் சர்மாவின் கை தன்னிச்சையாக அவன் வாயருகில் சென்றது. உதடுகள் மை காட் என்றன. இவர் காட் இல்லப்பா, சாதாரண மனுஷன். சாதாரண மனுஷனா? நம்ம நாட்டோட ஹோம் மினிஸ்டரை எப்படி சார் சாதாரண லிஸ்ட்டில் சேர்த்தீங்க? ஐயோ வேணாம் சார், இது பெரிய விவகாரமாக தெரியுது. எனக்கு பயமாக இருக்கு. சத்யஜித் சிரித்தார். எதுக்கு பயப்படுற? அவருக்கு இருக்கிறதும் ஒரே ஒரு உயிர் தானே. அவரை சுட்டாலும் ரத்தம் தானே வரப்போகுது. அவ்வளவு சுலபம் இல்லை சார். அது சுலபம்னு நான் சொன்னேன்னா? அவ்வளவு சுலபமானதாக இருந்தால் காடை புறா எல்லாம் சுடுறவனை கூப்பிட்டுருக்க மாட்டேன்னா? எதுக்காக மெனக்கிட்ட அஜய் சர்மாவை கூப்பிடுறேன்? டெல்லியில் ஹோம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லையும் வீட்லேயும் எவ்வளவு டைட் செக்யூரிட்டி இருக்கும்னு உங்களுக்கு தெரியாதா? அதனால தான் அவர் இங்கே ஆந்திராவுக்கு வர்றப்ப காரியத்தை முடிச்சுக்கலாம்னு நினச்சேன். அவர் இங்கே வர்றாரா? ஆமாம், எலெக்ஷன் கேன்வாசிங். வர 9ஆம் தேதி அவர் டெல்லியிலேருந்து வர்றாரு. 4 நாள் ஆந்திராவில் சுற்றுப்பயணம் செய்கிறாரு. அப்படியும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஹெவியாக இருக்காதா? இருக்கும் தான். அதை பற்றி உனக்கு என்னப்பா? யோசித்து திட்டம் அமைக்க போகிறவன் நான் தானே. ஆனாலும் எனக்கு உதறலாக தான் இருக்குது. ஒரு குவார்ட்டர் அடிச்சுட்டு நிம்மதியாக தூங்குனா எல்லா உதறலும் போய் நாளைக்கு காலையில் தெளிவான மனசோட சுறுசுறுப்பாக இந்த திட்டத்தில் இறங்கிடுவேன். சரி சார் என்றான் அஜய் சர்மா. எங்கே தங்க போகிற? ஹோட்டல் மோனிகா என்றான் அவன். அத்தியாயம் 3. சென்னை அசோக் நகர் அகல்யா அபார்ட்மெண்ட்ஸ், C7 4வது மாடி பிளாட். படுக்கை அறையில் மீரா பீரோவின் இரட்டை கதவுகளை விரிய திறந்து வைத்து கட்டில் மேல் திறந்து வைத்திருந்த சூட்கேஸில் சரவணனின் பேண்ட் ஷர்ட்டை எடுத்து வைத்து அதற்கு மேட்சிங்காய் சேலை எடுத்து வைத்து பாட்டு பாடிக்கொண்டிருந்தாள். மீரா கழுத்தில் போன மாதம் சரவணன் கட்டிய புதுத்தாலி. காதல் கல்யாணம். எப்படி காதல் ஏற்பட்டதென்றால் நோ, இந்த கதைக்கு அவசியமில்லை. போன் ஒலிக்க பாடலை தொடர்ந்தபடி சென்று ரிசீவரை எடுத்தாள். ஹலோ, மீரா பேசுகிறேன்.
என்னம்மா எப்படி இருக்க? அப்பா நீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. மாப்பிள்ளை எப்படி இருக்கார்? அவரும் நல்லா இருக்கார். அம்மா எப்படிப்பா இருக்காங்க? நல்லா இருக்காங்க. பொழுது எப்படி போகுது? பகலில் புக்ஸு டிவி, ஈவினிங் 6 மணிக்கெல்லாம் அவர் ஆஃபீஸ்லேருந்து வந்துடுவார். ஒரு நாள் பீச்சு, ஒரு நாள் ட்ராமா, ஒரு நாள் ஹோட்டல்னு தினம் எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. நீ நச்சரிக்காதம்மா. இல்லைப்பா, நாளைக்கு நானும் அவரும் பெங்களூர் போகிறோம். என்ன விஷயம்மா? சும்மாதான்ப்பா, ஒரு வாரம் டூர் போயிட்டு வரலான்னு சொன்னார். கல்யாணத்துக்கு அப்புறம் வெளியூர் எங்கேயும் போகலை இல்லையா, அதனால். சரி சரி புரியுது, பத்திரமா போயிட்டு வாங்க. வந்ததும் என் ஆஃபீஸ்க்கு ஃபோன் செஞ்சு பேசுறியா? சரிப்பா, அம்மாவை கேட்டதா சொல்லுங்க. முடிஞ்சா திரும்பி வரப்போ ஊருக்கு வந்துட்டு வரோம். சரிம்மா, வெளியூர் போகிறப்ப கொஞ்சமாக நகை போட்டுட்டு போ. மிச்ச நகைகளை பேங்க் லாக்கரில் வச்சுட்டு போங்க. சரிப்பா, வச்சிடுமா. ஃபோனை வைத்துவிட்டு சூட்கேஸில் வைக்க வேண்டிய டூத் பேஸ்ட், பிரஷ், சேவிங் செட் என்று ஒவ்வொன்றாக நினைவுபடுத்தி வைக்க துவங்கினாள். அழைப்பு மணி ஒலித்தது. வாசலுக்கு வந்து கதவில் பொருத்தியிருந்த மேஜிக் கை வழியாக பார்த்து முகம் மலர்ந்து கதவை திறந்தாள். வாங்க, ஒரு நிமிஷம் முன்னாடி வந்திருக்க கூடாதா? ஏன் என்றபடி ஸ்கூட்டர் சாவியும் பிரீஃப் கேஸுமாக உள்ளே வந்தான் சரவணன். இப்போதான் அப்பா ஃபோனில் பேசினாரு. இருந்திருந்தா நீங்களும் பேசியிருக்கலாம். வர்றப்ப ஸ்கூட்டர் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. பஞ்சர் ஓட்டி போட்டுட்டு வர்றேன். இல்லைன்னா 1/2 மணி நேரம் முன்னாடியே வந்திருப்பேன் என்றபடி ஷூ கலட்டினான். ஸ்கூட்டர் தானே பஞ்சர் ஆச்சு, அதுக்கு முகத்துல ஏன் இவ்வளவு நிழல் அடிக்குது? மனசும் பஞ்சர் என்றபடி படுக்கை அறைக்குள் வந்து பிரீஃப் கேஸை ஓரமாக வைத்தான். என்ன ஆச்சுங்க? கட்டில் மேல் திறந்த நிலையில் இருந்த சூட்கேஸை பார்த்த அவன், நீ எல்லாத்தையும் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டியா? ஏன், நம்ம ட்ரிப்பு கேன்சல்டு. என்னங்க இது? எதுக்கு திடீர்னு கேன்சல் செய்கிறீங்க? நானா செய்கிறேன்? எனக்கு சம்பளம் கொடுக்குறானே எம்டி, அவன் மனசு வைக்க வேணாமா? எனக்கு லீவு சாங்ஷன் தர முடியாதுன்ட்டார் பாவி. எதுக்காக? கம்பெனியோட ஜென்ரல் பாடி மீட்டிங், புது ப்ராடக்ட் லான்ச்சிங் இதெல்லாம் நடக்க போகுது. அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பொறுப்பை ஏன் தலையில் போட்டுட்டாரு. என்னங்க இப்படி சொல்கிறீங்க என்ற அவளின் குரலில் அழுகை ஒளிந்திருந்தது. அவள் தாடையை தொட்டு நிமிர்த்திய சரவணன், போடா நீயுமாச்சு உன் வேலையுமாச்சு. நானும் என் புது பொண்டாட்டியும் ஹனிமூன் போகிறது தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு வந்துடலான்னு தான் நினச்சேன். வேற வேலை கைவசம் ரெடியா இல்லையே, வாட் டு டூ? என்னங்க, நான் எவ்வளவு ஆசையாக இருந்தேன் தெரியுமா? எனக்கு மட்டும் இருக்காதா மீரா? ஒரு வாரம் உன்னோட டூர் போக வேண்டியவனை உன்னை விட்டுட்டு தனியாக ஒரு வாரம் ஆஃபீஸ் டூருக்கு அனுப்பி வைக்கிறாங்களே. வெளியூர் போகணுமா நீங்கள்? ஆமாம், ஹைதராபாத். அங்கே போய் தங்கி தான் நான் இந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்யணும். எங்கே தங்குவீங்க? அதெல்லாம் பெரிய ஹோட்டலில் தான் ரூம் போட்டு கொடுப்பாங்க. அதில் எதுவும் குறைச்சல் இருக்காது. நானும் உங்களோட வரக்கூடாதா? நான் ஆஃபீஸ் வேலையாக அலைய வேண்டியிருக்கு மீரா. காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். நான் ஹோட்டல் ரூமில் டிவி பார்த்துட்ருக்கேன். ஈவினிங் சுற்றலாம். 24 மணி நேரமும் ஆஃபீஸ் வேலை கவனிக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை தானே? இது கூட நல்ல யோசனை தான் என்றான் சரவணன். அத்தியாயம் 4. அஜய் சர்மா ஹோட்டல் மோனிகாவை அடைந்த போது அவனும் உருவம் மாறியிருந்தான். காரின் எண்ணும் மாறியிருந்தது. பஞ்சாபி சிங் போல தலையில் டர்பன் கட்டி தாடி வைத்து அதன் மேல் மெல்லிய வலை போட்டு முறுக்கு மீசையை ஒட்டி வைத்து மஸ்டர்ட் நிறத்தில் தொலதலா பைஜாமா குர்தா அணிந்து கையில் பிரீஃப் கேஸுடன் ரிசப்ஷனில் சென்று நின்றபோது மிக கம்பீரமான தோற்றத்தில்தான் தெரிந்தான். ஐ எம் ஃப்ரம் திருவனந்தபுரம். ஐ வாண்ட் அ டீலக்ஸ் ரூம் ப்ளீஸ் என்றான். ஏராளமான விஸ்தீர்ணமுடைய கண்களை கொண்ட அந்த ஸ்லீவ்லெஸ் ரிசப்ஷனிஸ்ட் புன்னகையோடு லெட்ஜரை அவன் பக்கம் திருப்பி வைத்து பேனா நீட்டினார். ஜெயதேவ் சிங் என்று கையெழுத்திட்டான். அட்வான்ஸாக சில 100 ரூபாய் காகிதங்கள் இடம்பெயர்ந்தன. ரூம் நம்பர் 404 சார் என்று 1 கிலோ எடை உள்ள பித்தளை தகடு மாட்டின ஹோட்டல் ரூமின் சாவியை அவனிடம் ஒப்படைத்து 4th ஃப்ளோர் என்று இலவச இணைப்பாக புன்னகைத்தார். 2 லிஃப்ட்டுகள் அருகருகில் இருந்தன. சர்வீஸில் இருந்தன. லிஃப்டை அழைக்கும் பித்தானை அழுத்திவிட்டு காத்திருந்தான். 4, 3, 2, 1 ஜி திறந்தது. உள்ளிருந்து கிரண், ராவ், அலெக்ஸ் வெளியே வர இவன் உள்ளே நுழைந்து 4வது பட்டனை அழுத்தினான். நடந்து கொண்டிருந்த இந்த மூவரில் அலெக்ஸ் திரும்பி பார்த்தபோது லிஃப்டின் கதவுகள் மூடி மேலே பயணிக்க, என்ன அலெக்ஸ், அந்த சிங்கு பார்த்த முகமா இருக்கு. யாரு? ஞாபகத்துக்கு வரல. சரி விடு, அதனால என்ன? இல்லை கிரண், அவனோட தாடி ஒட்டு தாடி மாதிரி பட்டுது. நிஜமாவா? பாம்பரியும் பாம்பின் கால் இல்லையா? அந்த முகம் எனக்குள்ள வந்து வந்து போகுது. எனக்கு தெரிஞ்சு போச்சு என்றான் ராவ். யாரு? அவன் ஏதாச்சும் தெலுங்கு ஆக்டராக இருப்பான். இமேஜுக்காக வேஷம் போட்டு ஏதாச்சும் பொண்ணை தள்ளிக்கிட்டு வந்திருக்கானோ என்னவோ. இல்லையே, தனியாக தானே போகிறான். சரி விடேன், யாராக இருந்தா என்ன என்றான் கிரண். அவர்கள் வெளியே வந்து பார்க்கிங் பகுதியில் நிறுத்தியிருந்த தங்கள் காரில் அமர்ந்து புறப்பட்டார்கள். 4வது மாடியில் வெளிப்பட்டு சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்ட வராந்தாவில் நடந்தபோது கண்ணாடி சுவருக்கு அந்த பக்கம் கீழே நீச்சல் குளம் தெரிந்தது. அதன் டைவிங் போர்டில் நின்றிருந்த பெண் ஒரு எம்பு எம்பி தலைகீழாக ஒரு மீன் கொத்தியைப் போல குதித்ததும் தண்ணீர் சிதறி அடங்கியது. 404 என்று பளபளப்பான பித்தளை எண் கொண்ட கதவில் நாக் நோ ப்ராப்ளம் என்ற வார்த்தைகள் இருந்தன. ஒரு லேமினேட்டட் சீட்டை இந்த பக்கமாக இழுக்க அந்த வார்த்தைகள் மறைந்து டோன்ட் டிஸ்டர்ப் ப்ளீஸ் என்ற வார்த்தைகள் தெரிந்தன. சாவி போட்டு கதவை திறந்த அஜய் சர்மா
அதை அப்படி இப்படி 2 முறை நகர்த்தி பார்த்து டோன்ட் டிஸ்டர்ப் ப்ளீஸில் நிறுத்திவிட்டு உள்ளே வந்தான். கதவு தானாக மூடிக்கொண்டது. பெட்டியை கட்டிலில் போட்டுவிட்டு முதலில் வேஷம் கலைத்து கட்டிலில் விழுந்தான். ரிமோட் பீஸ் எடுத்து டிவியில் ஒவ்வொரு சேனலிலும் 2 வினாடி பார்த்துவிட்டு அணைத்தான். புரண்டு டெலிஃபோன் எடுத்தான். ஒரு பாக்கெட் டைரி எடுத்து புரட்டி பார்த்து ஒரு எண்ணுக்கு டயல் செய்தான். சிந்துஜா என்று குரல் வந்தது. யப்பா மாட்டின, நீ ஊரில் இருக்கணுமேன்னு உங்கள் 7 கொண்டல வாடுவோய் வேண்டிக்கிட்டு இருந்தேன். ஹாய் அஜய், எப்போ வந்த? பேரை சொல்லாத ஞான பெண்ணே. என்ன பெண்ணே? வேணாம், உங்ககிட்ட இல்லாத தெரியாமல் சொல்லிட்டேன். உதய் விழும் படவா. எங்கேருந்து? மோனிகா 404. என் பேர் ஜெயதேவ் சிங். என்ன பண்ண போகிற ஆந்திராவை? இந்த தடவை பாரதத்தையே கலக்கிறதா உத்தேசம். கொஞ்சம் என்னையும் பார்ட்னராக சேர்த்துக்கப்பா. ஏன் தொழிலில் வறட்சியா? 90ல் நான் கொடி கட்டி பறந்தேன். இப்போ மாடலிங் செய்கிறதுக்கு புதுசாக நிறைய பேர் க்யூவில் நிற்கிறாங்க. ஏஜென்சிக்கு ஒவ்வொரு தடவையும் புதுமுகம் தான் பிடிக்குது. நடுவில் சினிமா சான்ஸ் வந்துச்சுப்பா. போயிருக்க வேண்டியது தானே. திமிரு. 2 நாள் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபிலிமில் நடித்தா 1.5 லட்சம் கிடைக்குது. உங்கள் படத்தில் 40 நாள் உழைச்சாலும் 3 நாளுக்கு மேலே தரமாட்டீங்க. அதுலேயும் பாதியை திரும்பி வந்த செக்கா ஃபைல் பண்ணி வச்சு அழகு பார்க்க வேண்டியதான்னு சொல்லி அலட்சியமாக பேசி அனுப்பி வச்சுட்டேன். ஆட பாவமே, இப்போ உனக்கு சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஷூர். தமிழ் படம் பண்ணுறியா சிந்து? நிஜமாக தான் கேட்குறியா? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் படம் பண்ணுறான். புதுமுகம் தேடிட்டு இருக்கான். நான் சொன்னால் ரொம்ப மரியாதை தருவான். கொஞ்சம் ஃபைனான்ஸ் பண்ணுறேன்னு வேற சொல்லியிருக்கேன். அஜய் கண்ணா ப்ளீஸ்மா, வாங்கி கொடுத்துடுப்பா அந்த சான்ஸை. எப்போ போகலாம் மெட்ராஸுக்கு? நான் ஒரு வேலையாக வந்திருக்கேன். 1 வாரமாகும் போகிறப்ப கூட்டிகிட்டு போகிறேன். முதல்ல உன் ஸ்டில்ஸ் அனுப்பி வைக்கலாம். லேட்டஸ்ட்டு பெஸ்ட்டு ஸ்டில்ஸ் வச்சுருக்கியா? ஆல்பமே இருக்குப்பா. செலக்டிவாக 10 ஸ்டில் எடுத்துகிட்டு வரியா? எப்போ? இப்போ தான். தங்குற மாதிரி வா. ஏய் பாத்தியா, இன்னைக்கு வேணாம் அஜய். ஏன் விரதமா? இல்லை, ஏற்கனவே என்கேஜ்டா. அட்வான்ஸ் வாங்கிட்டியா? சி, நீ இன்னும் கேவலமாக கேட்க ஆரம்பிச்சிடுவ. வந்துடுறேன், ஆனால் தங்கலை. ராத்திரி 10 மணிக்கு என்னை விட்டுடு. ஓகே வா. திரும்பி போகிற டயத்தை பற்றி இப்போ எதுவும் கேரண்டி கொடுக்க முடியாது. ரிசீவரை வைத்தான். எழுந்து குளியல் அறைக்கு சென்றான். ஷவரில் ஆனந்தமாக நின்றான். உடை மாட்டினான். சென்ட் போட்டுக்கொண்டான். எழுது மேஜைக்கு முன்னால் நாற்காலியில் இழுத்து போட்டுக்கொண்டு மேஜை விளக்கை போட்டான். சிகரெட் பற்ற வைத்து கொண்டான். சத்யஜித் அவனிடம் கொடுத்த கவரை பிரித்தான். உள்ளே இருந்த காகிதங்களில் மேலாக இருந்ததை பார்த்தான். 9ஆம் தேதி ஹைதராபாத் வரும் மத்திய அமைச்சர் தேவ்நந்தன் மிஸ்ராவின் முழு புரோகிராமும் டைப் செய்யப்பட்டிருந்தது. எத்தனை மணிக்கு விமான நிலையம் வருகிறார், எங்கே தங்குகிறார், எங்கே சாப்பிடுகிறார், பிரச்சாரத்திற்காக எப்போது புறப்படுகிறார், பிரச்சாரத்தின் போது எந்தெந்த ஊரில் எத்தனை மணிக்கு பேசுகிறார், பிரச்சாரத்தின் நடுவில் எங்கே சாப்பிடுகிறார், எங்கே ஓய்வெடுக்கிறார், என்றைக்கு எத்தனை மணிக்கு டெல்லிக்கு விமானம் ஏறுகிறார் என்று முழு விவரங்களும் தெளிவாக இருந்தன. அதில் 10ஆம் தேதி விசாகப்பட்டினம் பொதுக்கூட்டம் மாலை மணி 6 என்கிற வரி மட்டும் சிகப்பு ஸ்கெட்ச் பேனாவால் வட்டமிடப்பட்டிருந்தது. அத்தியாயம் 5. ராஜ்பவன் சாலையில் துவாரகா ஹோட்டல் அருகில் டிராஃபிக் ஜாம் ஆகி கிரண், ராவ், அலெக்ஸின் காரும் ஹாரன் அடித்து ஓய்ந்து நின்றது. இன்ஜின் அணைந்தது. சாலையில் ஒரு கட்சியின் ஊர்வலம் ஏகப்பட்ட கூச்சலுடன் வாத்திய இரைச்சலுடன் நகர்ந்து கொண்டிருந்தது. தொண்டர்கள் லாரி மேலே நின்று தன் கட்சியின் கொடியை தலையில் கட்டிக்கொண்டு சட்டை முனைகளை முடிச்சு போட்டு வைத்து தையா தக்காவென்று ஆடிக்கொண்டே சென்றார்கள். எங்கெங்கோ கிராமங்களில் இருந்து வந்த வேன்களும் லாரிகளும் தெலுங்கில் பேனர்கள் தாங்கி லவுட் ஸ்பீக்கர்கள் அலற ஊர்ந்தன. வேஸ்தாரு மீரு ஒஸ்தாரு மேமு, சூடண்டி குமாரு, மா இன்டி பங்காரு, போயிந்தே போயிந்தே டெபாசிட் போயிந்தே என்று தொண்டை நரம்புகள் துடிக்க வியர்வை வழிய கத்தி கொண்டு போனவர்களை பார்த்த கிரண், ஆட்சிக்கு வந்து யார் யாரோ கோடி கோடியாக ஊழல் பண்ணுறதுக்கு இவனுங்க பாரு எவ்வளோ உயிரை கொடுத்து கத்திக்கிட்டு போகிறாங்க, அதை நீ பேசாத என்றான் ராவ். டிரைவிங் சீட்டில் சாய்ந்து அமர்ந்து கைகளை தலைக்கு மேல் கோர்த்து கொட்டாவி விட்டபடி. ஏன், நீ காசு பார்க்கறதுக்காக மனசாட்சியை மூடி வச்சுட்டு உலகத்தில் இருக்கிற அத்தனை விதமான அயோக்கியத்தனமும் செய்யலை? நாம் நம்ம உயிரை ரிஸ்க் எடுத்து உழைக்கிறோம். இந்த அரசியல்வாதிங்க ஒரு சின்ன கையெழுத்து போட்டே சுருட்டிடுறாங்களே. அப்போ நீயும் என்ன ஏதாச்சும் கட்சியில் சேர்ந்து மேல் மட்டத்துக்கு வந்துடுக்கிறன். உன் தயவில் நாங்கள் பயம் இல்லாமல் செயல்படலாமே என்று சிரித்தான் அலெக்ஸ். சரி விடுங்கப்பா, நமக்கு அரசியல் வேணாம் என்றான் கிரண். ஊர்வலம் முடிந்து போய் எல்லா வாகனங்களும் எதிரெதிர் திசைகளில் ஒரே நேரத்தில் செல்ல துடித்து குழப்பம் செய்து மேலும் 15 நிமிடங்களுக்கு பிறகுதான் போக்குவரத்து சிக்கல் தீர்ந்தது. காரை ஒரு பூங்கா வாசலில் நிறுத்தி இறங்கி வேர்க்கடலை பொட்டலங்கள் வாங்கி கொண்டார்கள். அலெக்ஸ் கழுத்தில் டெலிலென்ஸ் பொருத்தின ஒரு கேமரா இருந்தது. பூங்கா உள்ளே மாலை 4 மணிக்கு அத்தனை கூட்டமில்லை. வெட்டப்பட வேண்டிய புதர்கள் நிறைய இருந்தது. அங்கங்கே அசரீரியாக வளையல் சப்தமும் சினுங்கல்களும் கேட்டன. ஒருவன் மரநிழலில் நீட்டிப்படுத்து முகத்தை தினசரி பேப்பரால் மூடி உறங்கி கொண்டிருந்தான். எதுக்காக நாம் இந்த பார்க்குக்கு வந்திருக்கோம் கிரண்? இந்த பார்க்குக்கு அடுத்த காம்பவுண்டு தான் அகில இந்திய கட்சியோட ஆபீஸ் கட்டடம். போன வருஷம் தான் கட்டினாங்க. இதில் அற்புதமான கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. இந்த கெஸ்ட் ஹவுஸில் தான் நம்ம மினிஸ்டர் மிஸ்ரா வந்து தங்குறார்.
இந்த இடத்தோட அமைப்பை பார்க்கறதுக்கு இந்த பார்க்கில் இருக்கிற டவரில் ஏறலாம். அதோ பாரு. அந்த பூங்காவின் கடைசியில் 40 அடி உயரத்தில் ஒரு இரும்பு கோபுரம் இருந்தது. அதன் உச்சியில் நின்று பார்க்க மேடை இருந்தது. அந்த கோபுரத்தின் உள்புறமாக மடங்கி மடங்கி இரும்பு படிகள் ஏறின. அதில் ஒரு டூரிஸ்ட் தம்பதி தன் குழந்தைகளோடு ஏறிக்கொண்டிருந்தார்கள். மேலே 4 பேர் நின்று நாலா பக்கமும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு நேரத்தில் 10 பேர் தான் நிற்கலாம் என்று புரிந்தது. மேலே உள்ள கும்பல் இறங்கி வரட்டும், இந்த குடும்பம் அங்கே போய் சேரட்டும், அதுக்கப்புறம் நாம் போகலாம். அந்த பார்க்கின் புல்வெளி மேல் மூவரும் அமர்ந்தார்கள். வானில் கடந்து சென்ற சாம்பல் நிற பறவை கும்பலில் 17 வரை ராவ் எண்ணிய போது அவை பார்வையை விட்டு மறைந்தன. 5 நிமிடம் கழித்து இரும்பு கோபுரத்திற்கு நடந்தார்கள். இவர்கள் ஏறி ஏறி மேலே வந்ததும் அந்த குடும்பம் தன் கேமராவை இவர்களிடம் நீட்டி தங்களை போட்டோ எடுத்து கொடுக்க சொன்னது. அலெக்ஸ் அவர்களை உயரமான கட்டிடங்களின் பின்னணியில் போட்டோ எடுத்து கொடுத்ததும் அவர்கள் நன்றி சொல்லி இறங்கி சென்றார்கள். லெஃப்ட் சைடு திரும்பி பாருங்க, கை காட்டி மட்டும் பேசக்கூடாது, ஞாபகம் இருக்கட்டும் என்றான் கிரண். சொல்லப்பட்ட திசையில் பார்த்தார்கள். 2 மாடி கட்டடம் ஒன்று அழகாக இருந்தது. அதன் வாசலில் நிறைய கார்கள் இருந்தன. ஆஸ்பெட்டாஸ் ஷெட் ஒன்று போடப்பட்டிருந்தது. அதன் அடியில் ஏராளமான தொண்டர்கள் கயிறு கட்டி அதில் கட்சி கொடிகளை தோரணமாக ஒட்டி கொண்டிருந்தார்கள். ரொம்ப பரபரப்பாக இருந்தது அந்த இடம். ஒரு டெம்போவில் தலைவர்களின் கட் அவுட்களை ஏற்றி கொண்டிருந்தார்கள். ஒரு பக்கம் பிரச்சாரம் செய்கிற ஆட்டோக்கள் வரிசையாக நின்றன. இந்த கட்டிடத்திற்கு நேர் பின்னால் ஒரு தனி பங்களா இருந்தது. அதன் வாசலில் 2 போலீஸ்காரர்கள் நின்றார்கள். ஒரு புத்தம்புது ஸ்வராஜ் மஸ்தா வேன் நின்று கொண்டிருக்க அதன் சைடு பகுதியில் ஒரு தலைவரின் படத்தை வரையப்போகிற ஓவியன் ஒருவன் சாக்பீஸால் ஆரம்ப கோடுகள் போட்டு கொண்டிருந்தான். பின்பக்கம் இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்ல தான் மினிஸ்டர் மிஸ்ரா தங்குறாரு. ஒரே ஒரு நாள் தான் இங்கே தங்குறாரு. அதாவது டெல்லியிலேருந்து வர்ற 9ஆம் தேதி அன்னைக்கா? ஆமாம், மத்தியானம் 12 மணிக்கு தான் டெல்லியிலேருந்து அவரோட விமானம் வந்து சேருது. அங்கேருந்து நேராக கவர்னரை போய் சந்திக்கிறாரு. மதிய விருந்து அங்கே. 3 மணிக்கு நேராக ஹோட்டல் ஆனந்த் விஹார் போகிறாரு. அங்கே கான்ஃபரன்ஸ் ஹாலில் தன்னோட கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர்களை சந்தித்து தேர்தல் ஏற்பாடுகள் பற்றி கலந்தாலோசிக்கிறாரு. அங்கேயே 7 மணிக்கு பத்திரிகைக்காரங்களை சந்திக்கிறார். 8 மணிக்கு இந்த கெஸ்ட் ஹவுஸ் வந்து தங்குறார். மறுபடி 10ஆம் தேதி அதிகாலை 6 மணிக்கு தன்னோட ஸ்பெஷல் பிரச்சார வேனில் புறப்பட்டு பிரச்சாரத்தை துவக்கிறார். அப்புறம் 4 நாளும் எக்ஸ்பிரஸ் வேகம்தான். ஒவ்வொரு ஊர்லேயும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் பேசுகிறாரு. 10ஆம் தேதி ஈவினிங் 6 மணிக்கு விசாகப்பட்டினத்தில் ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடக்குது. அதில் மட்டும் 3 மணி நேரம் கலந்துக்கிறார். தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தப்போ முன்னாடியும் பின்னாடியும் பூனைப்படை, போலீஸ், லோக்கல் தலைவர்கள், தொண்டர் படைன்னு 40-50 வண்டிகள் போகும். அந்த பெரிய சங்கிலியை அறுத்து அவரை நெருங்கிறது கஷ்டம். எனக்கு இந்த கெஸ்ட் ஹவுஸில் தங்குற நேரம் சரியானதாக படுது. ராத்திரி 8 மணிலேருந்து மறுநாள் காலையில் 6 மணி வரைக்கும், அதாவது 10 மணி நேரம் இங்கே மினிஸ்டர் இருக்காரு. இந்த 10 மணி நேரத்துக்குள்ளே ஒரு பிளான் பண்ணி கடத்துறது பெட்டர் என்றான் கிரண். 10 மணி நேரம் இங்கே இருக்காருங்கிறது சரி, தனியாவா இருக்க போகிறாரு? சுற்றி எவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்கும் பாரு. இன்னைக்கு தேதி 6 தான், அவர் வரப்போகிறது 9ஆம் தேதி. இப்போவே 2 போலீஸ்காரங்களை நிறுத்தி வச்சுருக்காங்க. அவர் பாதுகாப்பே இல்லாமல் இருப்பாருன்னு நாம் எதிர்பார்த்தா அது பைத்தியக்காரத்தனம். அதை உடச்சி எப்படி சாதிக்கிறதுன்னு யோசிக்கணும் அலெக்ஸ். கரெக்ட். ரொம்ப சிம்பிளான காரியமாக இருந்தால் ராசையா அவர் வீட்டு வேலைக்காரனை விட்டே முடிச்சுக்குவாரே. எதுக்கு நம்ம கூப்பிட்டு ஆளுக்கு 20 லட்சம் தரேன்னு சொல்லணும்? அந்த தொகைக்கு மூளையை கசக்கி பிளான் பண்ணி ஜெயிக்கணும் அலெக்ஸ். சரி, கசக்கி பார்க்குறேன். நான் கொஞ்சம் கசக்குனதில் ஒரு பாயிண்ட் பட்டுது என்றான் கிரண். என்ன? முன்பக்கம் கட்சி கட்டிடம் வாசல்ல இன்னைக்கு இருக்கிற மாதிரியே எப்பவும் பரபரப்பாக தான் இருக்கும். 200-300 பேர் இருக்காங்க பாருங்க. நாமும் கட்சிக்கரை போட்ட வேட்டியை கட்டிக்கிட்டு கட்சி கொடியை நம்ம காரில் பறக்க விட்டுக்கிட்டு கையில் கொடி போஸ்டர்னு இங்கே சுற்றிக்கிட்டு இருந்தா யாரும் நம்ம சந்தேகப்பட மாட்டாங்க. ஏதோ ஒரு வட்டத்தை சேர்ந்த கட்சி ஆளுங்கன்னு பார்க்குற ஒவ்வொருத்தனும் நினச்சிக்குவான். 2 நாளைக்கு இதே மாதிரி தோரணம் கட்டி போஸ்டர் ஒட்டி கட் அவுட் தூக்கி லாரியில் வைக்கிறதுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா இங்கே இருக்கிற ஆளுங்களுக்கு நம்ம முகம் பதிவாயிடும். ஒரு பொய் அடையாளம் வேணுமானா போட்டுக்கலாம். விசாரிச்சா பதில் சொல்கிறதுக்கு ஏதாச்சும் ஊர் பேர், கொஞ்சம் கட்சி விவகாரம், குட்டி தலைவர்களோட பேர்கள், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். எலெக்ஷன் வேலை செய்கிறதுக்காக கிராமத்திலேருந்து வந்ததாக சொல்லணும். வண்டிக்கு ஆந்திரா ரெஜிஸ்ட்ரேஷனில் ஒரு பொய் நம்பர் பிளேட் மாற்றிடணும் என்றான் அலெக்ஸ். இரு அலெக்ஸ், மெயின் மேட்டரை புரிஞ்சுக்கலாம். கிரண் சொல்லி முடிக்கட்டும். 2-3 நாள் அவங்களோட பழகி நம்ம பதிய வைக்கிறதுல என்ன லாபம்? புரியாத ஆளா இருக்கியே. மினிஸ்டர் வர்றப்போ அவங்களோட நின்று பூ போட்டு வரவேற்கலாம், மாலை போடலாம். கிட்ட போய் சரியான சந்தர்ப்பம் கிடச்சிட்டா நெத்தியில் துப்பாக்கி வச்சு வாயா தொரான்னு நம்ம காரில் ஏற்றிக்கிட்டு போயிட வேண்டியதுதான். பப்ளிக் முன்னாடி ஒரு பரபரப்பான சீனை உருவாக்கி கடத்த போகிறோமா, இல்லை யாருக்கும் தெரியாமல் கடத்த போகிறோமா? யாருக்கும் தெரியாமல் கடத்துறதுல கொஞ்சம் தற்காப்பு இருக்குது அப்படின்னு யோசிக்கலாம். முதல்ல அவங்களோட மிக்ஸ் ஆகிட்டா வேற யோசனை கூட நமக்கு வரலாம். நாமும் கட்சி தொண்டர்கள் மாதிரி மாறிக்கிற யோசனை எனக்கு பிடிச்சிருக்கு.
அதனால் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்க முடியும். இன்னொரு விஷயம், அவங்கள மாதிரியே இயல்பாக தெலுங்கில் பேசணும். மாట్లాடுத்தா போயிந்தி, நமக்கு தெரியாத மொழியா என்றான் ராவ். எப்போ தொண்டர்கள் ஆகிறோம்? இன்னைக்கு ராத்திரியே. அப்போ தான் ராத்திரி நேரத்தில் இந்த இடத்துல பரபரப்பு எப்படி இருக்குது, செக்யூரிட்டி எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியும் என்றான் கிரண். மற்ற இருவரும் ஆமோதித்து தலையசைத்தார்கள். அத்தியாயம் 6. சிந்துஜா ஹோட்டல் மோனிகாவுக்கு வந்தபோது மணி மாலை 5:30. ரிசப்ஷனில் விசாரிக்கவில்லை. நேராய் லிஃப்ட்டுக்கு சென்று மேலே வந்து சரிந்த தனது சுடிதாரின் துப்பட்டாவை சரி செய்து கொண்டு 404 அறைக்கு வந்து அழைப்பு மணியை அழுத்தினார். கதவு திறந்தான் அஜய் சர்மா. வெல்கம் மிஸ் இந்தியா அவர்களே என்றான். கிண்டல் தானே வேணாங்கிறது என்று உள்ளே வந்தாள் அவள். நீ மிஸ் இந்தியா பட்டம் வாங்கினது பொய்யா? நிஜம்தான். எப்போ? 89ல் மன்னராட்சி போனதும் ராஜாவுக்கெல்லாம் மரியாதை போன மாதிரி இப்போ என்னை யார் கவனிக்கிறாங்க? சில காலேஜில் அழகி போட்டியில் செலக்டிங் கமிட்டியில் ஒருத்தியாக கூப்பிட்டு நினைவு பரிசு கொடுத்து அனுப்பிச்சுடுறாங்க. என்னடா இந்த பொண்ணு மிஸ் இந்தியா பட்டம் வாங்கினவளாச்சே, இப்போ இவளோட நிலைமை என்ன? ஏதாவது உதவி தேவைப்படுதான்னு அரசாங்கம் யோசிக்குதா என்றபடி கைப்பையை ஒரு நாற்காலியில் போட்டுவிட்டு அமர்ந்தாள். ஆமா, அரசாங்கத்துக்கு மாஜி அழகிக்கு நிவாரண நிதி திரட்டுறது தான் முக்கியமான வேலையா? உனக்கு ஒரு பெரிய கௌரவம் கொடுத்தா அதை அழகா பயன்படுத்திக்கணும். உனக்கு சாமர்த்தியம் இல்லை, உன் சாமர்த்தியம் வேற வித்தையில தான் என்று கண்ணடித்தான் அஜய் சர்மா. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே நீ. என் மேல நீ என்ன அக்கறை எடுத்துக்கிட்ட அஜய்? ஒரு சொந்த வீடு இன்னும் வாங்க முடியல. செலவு பவுடர் விளம்பரத்துல காண்டசா கார்ல வந்து இறங்குவேன். உனக்கு தண்ணி ரக்கம் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். மாடலிங் பத்தி இந்தியா டுடேல ஒரு பேட்டி கூட நீ கொடுத்து படிச்சேன். 4 இஷ்யூ முன்னாடி. பாப்புலரா தானே இருக்க? பேட்டி அப்பப்ப கேட்குறாங்க, அதனால பர்சு ரொம்புதா? ஏதாச்சும் காசா கொடுக்குறாங்க, என்கிட்டே ஃபோட்டோ கேட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க. சிந்துஜா டீப்பாய் மேல் கிடந்த அவனுடைய சிகரெட் பாக்கெட்டை எடுத்து ஒன்றெடுத்து பற்ற வைத்து கொண்டாள். இதை பாரு, புலம்பாத. நீ நல்ல பியூட்டி தான். இப்போவும் இளமை அப்படியே இருக்கு. தமிழ் கதாநாயகி ஆகிறதுக்கு கழுத்துக்கு கீழே சில சிறப்பு தகுதிகள் வேணும். அதெல்லாம் எதேஷ்டமாவே இருக்கு. கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றவங்களை எல்லாம் வாழ வைக்கும் தமிழ்நாடு. கதாநாயகி சான்ஸ் போனாலும் அக்கா அம்மானு ஏதாச்சும் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீ ஒரு ரவுண்டு தமிழ்ல வந்துட்டா கணிசமா சம்பாதிச்சிடலாம். உன்னை அங்கே கதாநாயகியாக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. ஸ்டில்ஸ் கொண்டாந்தியா? தன் கைப்பையில் இருந்து ஒரு கவர் எடுத்து தந்தாள். உள்ளே 7-8 அழகான லாஃப்ட் லைட்டிங்கில் ஃபில்டர் போட்டு எடுக்கப்பட்ட அவளின் புகைப்படங்கள் இருந்தன. விதவிதமான உடைகளில், விதவிதமான போஸ்களில். ஒன்றில் கைகளை கோர்த்து சோம்பல் முறித்து கொண்டிருந்தாள். இந்த ஒரு போட்டோ பத்தாதா? பார்க்கறவனுக்கு உடனே சோம்பல் விலகி புத்துணர்ச்சி கலக் கலக் கலக். என்னது? கொப்புளிக்கும்னு சொன்னேன். சரி வா, முதல் காரியமா இந்த போட்டோஸை கூரியர் போஸ்ட்டில் மெட்ராஸ்க்கு அனுப்பி வச்சுட்டு என் ஃப்ரெண்டோட ஃபோனில் பேசிடுறேன். அவனை ஃபோட்டோ பார்த்துட்டு நாளைக்கே ஃபோன் பண்ண சொல்கிறேன். மறுபடி ரூமுக்கு வந்து அப்புறம் ஏதாச்சும் சூடாக சாப்பிட்டுட்டு வாக்கியம் முடிக்காமல் கட்டிலை நோக்கி பார்த்து அவளை புன்சிரித்து, புறப்படலாமா? 2 நிமிஷம் இரு, நான் சிங்கா மாறிடுறேன் என்றான். ட்ரெஸ்ஸிங் மேஜை முன்னால் அமர்ந்து டர்பன் வைத்து தாடி வைக்க துவங்கினான். சில நிமிடங்களில் இருவரும் ஹோட்டலின் வாசலில் இருந்த பித்தளை தாம்பலக்காரனிடம் ஆளுக்கு ஒரு ஜர்தா பீடா போட்டுக்கொண்டு அவன் வழி சொன்ன கூரியர் சர்வீஸ்க்கு நடந்தார்கள். அந்த கடையிலேயே ஸ்டாப்லர் அடித்து விலாசம் எழுதி பணம் கட்டி கவரை ஒப்படைத்துவிட்டு அருகில் இருந்த எஸ்டிடி பூத் வந்து டயல் செய்து, ஹலோ கிருஷ்ணா, அஜய், ஹைதராபாத்லேருந்து நம்ம படத்துக்கு ஹீரோயின் பிடிச்சிட்டேன். அட்டகாசமான பொண்ணு, எக்ஸ் இந்திய அழகி, இப்போவும் அழகிதான், மாடலிங்கில் இருக்கிறவ. எனக்கு பர்சனலாக தெரியும். நம்ம சப்ஜெக்டுக்கு ரொம்ப சூட்டபிள். ஸ்டில்ஸ் இன்னைக்கு கூரியரில் அனுப்பி வச்சிருக்கேன். நாளைக்கே பார்த்துட்டு உடனே எனக்கு ஃபோன் செய். நிச்சயமாக உனக்கு பிடிக்கும். டைரக்டர் கிட்ட காட்டு. வேணும்னா ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணி பாருங்க. வச்சிடவா? வைத்து விட்டு அவளை பார்த்து, அடடா, முக்கியமான ஒரு சமாச்சாரத்தை சொல்ல விட்டுட்டே சிந்து என்றான். என்ன? அந்த பொண்ணுக்கு தொப்புள் பக்கத்தில் ஒரு மச்சம் இருக்குன்னு சொல்லலையே? சி வா என்று அவன் கன்னத்தை கிள்ளினாள். மீண்டும் அவர்கள் ஹோட்டல் அறைக்கு வந்ததும் இன்டர்காமில் அவளுக்கு ஓட்காவும் அவனுக்கு பிராந்தியும் இன்ன பிற நான் வெஜிடேரிய ஐட்டங்களும் சொன்னான். அவளையே உற்று பார்த்தபடி சிகரெட் பிடித்தான். என்ன பார்க்குற அஜய்? இல்லை, உங்ககிட்ட எந்த குறையும் இல்லையே. ஏன் நீ பெரிய அளவில் கிளிக் ஆகலைன்னு யோசிச்சேன். உனக்கு சரியான பப்ளிசிட்டி கிடைக்கல, உண்மைதானே? அது உண்மைதான். அதுக்கு நானும் ஒரு காரணம். நீ என்ன செஞ்ச? மிஸ் இந்தியாவா செலக்ட் ஆன பிரமிப்பில் எனக்கு தலைகால் புரியலை. ரிப்போர்ட்டர்ஸை அலட்சியப்படுத்தினேன். யாரையும் சரியாக மதிக்கலை. அவங்களும் உன்னை கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. உனக்கு இப்போ திடீர்னு பெரிய அளவில் நாடு முழுக்க ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கிற சிந்து. அப்படி கிடைச்சா உனக்கு சினி என்ட்ரி சுலபமாக இருக்கும். பரபரப்பாக எதிர்பார்ப்போட பேசப்படுவ. புரியலை. பப்ளிசிட்டிக்காக என்ன நடுரோட்டில் தலைகளாக நிற்க சொல்கிறியா? சேச்சா, எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா தோணுது. சிம்பிளான ஐடியா, அதே சமயம் நாடு முழுக்க பயங்கரமான பப்ளிசிட்டி ஏற்படுத்துகிற ஐடியா. என்ன? இப்போ இங்கே எலெக்ஷன் ஜுரம் உச்சத்தில் இருக்கு இல்லையா? நீ என்ன செய்கிற? எல்லா பத்திரிகைக்கும் ஒரு அறிக்கை விடுற. என்னன்னு? தேர்தல் பிரச்சாரத்துக்காக ஆந்திரா வர்ற மத்திய அமைச்சர் தேவ்நந்தன் மிஸ்ரா முன்னிலையில் அவரோட அகில இந்திய தேசிய கட்சியில் சேர போகிறதா, நாட்டுக்கு சேவை செய்ய போகிறதா அந்த கட்சியோட மாநில தலைவர் அருமைதாஸே உனக்கு தெரியுமா?
தெரியும், 2-3 தடவை விழாக்களில் சந்திச்சிருக்கோம். விழாக்களில் மட்டும்தானே, நீ உருப்படவே மாட்ட. லொடக்குன்னு சந்தேகம் வருமே. விஷயம் என்ன, அதை சொல்லு. அவரை போய் பார்த்து பத்திரிகைகளுக்கு அனுப்பின அறிக்கையில் ஒரு காப்பி கொடுத்து எலெக்ஷன் கேன்வாசிங் செய்ய சொன்னா செய்ய தயார்னு சொல்லிடு. எனக்கு அரசியல் வேணாம் அஜய். ஐயா கர்மம், யாருக்கு வேணும் இந்த நாத்தம் பிடிச்ச அரசியல்? நான் சொல்கிறதெல்லாம் உன் பப்ளிசிட்டிக்காக தான். முழுசாக கேட்டுக்கோ. மாநில தலைவர் குளிர்ந்து போயிடுவார். விசாகப்பட்டினத்தில் நடக்கிற பொதுக்கூட்டத்தில் மத்திய மந்திரிக்கு ஒரு கதராடை போத்திட்டு முதல் மேடை பேச்சா 2 நிமிஷம் பேசுகிறேன்னு சொல்லி பர்மிஷன் வாங்கு. சரி, வாங்கி அன்னைக்கு மேடையில் மினிஸ்டருக்கு கதராடை போத்திட்டு உடனே சப்பக்குன்னு கன்னத்தில் முத்தம் கொடுத்துடு. 40-50 ஸ்டில் கேமரா, 7-8 வீடியோ கேமரா எல்லாம் அந்த சீன் எடுக்கும். மறுநாள் பேப்பரில் எல்லாம் அந்த முத்தம் போட்டோ வரும். ஒரு பெரிய சர்ச்சை கிளம்பும். நானே ஆள் வச்சு பொது இடத்துல ஒரு அமைச்சரை இப்படி முத்தமிட்டது கலாச்சாரத்திற்கு புரிந்த குற்றம்னு சொல்லி உன் மேலே கேஸ் போட ஏற்பாடு பண்ணுறேன். இந்தியா பூரா முத்தம் கொடுத்த அழகின்னு பேசப்படுவ. இளவரசர் சார்லஸ் இங்கே வந்தப்ப பத்மினி கோலாபுரி கொடுத்த முத்தம், நெல்சன் மண்டேலாவுக்கு சபனா ஆஸ்மி கொடுத்த முத்தம், இதெல்லாம் எவ்வளவு பாப்புலர் ஆச்சுன்னு ஞாபகம் இருக்கா? ஒரு முத்தம் சூப்பர் பப்ளிசிட்டியை கொடுக்கும். அதுலேயும் நீ முன்னாள் இந்திய அழகி. உன் முத்தத்துக்கு தனி மரியாதை உண்டு. யோசித்தபடி இருந்த சிந்துஜாவின் முகம் பிரகாசமடைந்தது. நீ சொல்கிற இந்த யோசனை ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது. அவ்வளோ பெரிய மீட்டிங்கில் ஓப்பனாக திடீர்னு முத்தம் கொடுத்தா நிச்சயமாக பரபரப்பாக பேசப்படுவேன் தான். அதுக்காக கட்சியில் சேரணுமா? என்ன கெட்டு போச்சு? தீவிரமாக செயல்படணும்னு எதுவும் கட்டாயம் இல்லையே. ஜஸ்ட்டு சேர்ந்துக்கோ. அப்போ தானே அதை சாக்கா வச்சு நீ மேடைக்கு போக முடியும். இல்லைன்னா எப்படி உன்னை அனுமதிப்பாங்க? நியாயமான கேள்விதான். ஓகே, செஞ்சிடுறேன். பத்திரிகைக்கு அறிக்கை எப்படி தயார் செய்கிறது அதையும் நீயே சொல்லி கொடுத்துறேன் ப்ளீஸ். சரி என்றான் புன்னகையோடு அஜய் சர்மா. ஆர்டர் செய்தவை வந்தன. கொண்டு வந்தவன் சென்றதும் குடிக்க துவங்கினர். பிறகு சாப்பிட துவங்கினர். அத்தியாயம் 7. டாக்ஸி வந்து ஹோட்டல் மோனிகா வாசலில் நின்றதும் மீராவும் சரவணனும் இறங்கினார்கள். நேரம் இரவு 7:30. நல்லா மழை பெஞ்சிருக்கு. குளிர்தில்ல? ஏசி ரூம் வேணாங்க ப்ளீஸ் என்றால் மீரா தலையில் கட்டியிருந்த மஃப்ளரை அவிழ்த்தபடி. மண்டு, இந்த ஹோட்டல்ல ஏசி இல்லாத ரூமே இல்லை. சரி, நாம் அணைச்சிடலாம். இப்ப சொன்னியே இது வார்த்தை. ரூமுக்கு போனதும் முதல் காரியமா அணைச்சிட வேண்டியதுதான். ஊர்ல புறப்பட்டதுல இருந்தே உங்களுக்கு ஒரே ட்ராக்ல தான் புத்தி ஓடுது. இல்லையே, சிங்கிள் ட்ராக்லயே மைண்டை வச்சுக்கணும்னு தான் நான் நினைச்சேன். கம்பெனியில் விடலையே. ஆபீஸ் வேலையையும் தூக்கி தலையில கட்டிட்டாங்களே. சரி வா, நம்ம புலம்பல ரூம்ல வச்சுக்கலாம். உள்ளே லக்கேஜ்களுடன் நடந்தார்கள். ரிசப்ஷனில், எக்ஸ்கியூஸ் மீ, ஐ எம் சரவணன் ஃப்ரம் மெட்ராஸ். ஐ ஹாவ் புக்டு எ டபுள் ரூம் என்றான். வெயிட் ப்ளீஸ் என்ற நீல நகப்பெண் எஸ் சார் என்று லெட்ஜரை நிரப்பச் சொல்லி முன்பணம் பெற்று யுவர் ரூம் நம்பர் இஸ் 403 சார் என்றாள். ரூம் பாய் ஒருவன் வந்து லக்கேஜ்களை தூக்கி கொண்டான். அறைக்கு வந்தார்கள். மீரா அறையின் விசாலத்தையும் சௌகரியங்களையும் அலங்கார பொருள்களையும் பார்த்து வியந்தாள். வாடகை ரொம்ப அதிகமா இருக்குமாங்க? உனக்கு என்ன கவலை, கம்பெனி தானே கொடுக்க போகுது. சரவணன் இரவு உணவை போனில் ஆர்டர் செய்தான். மீரா குளியல் அறை சென்று முகம் கழுவி வந்தாள். ஒப்படை பொருள்களை எல்லாம் ஒவ்வொன்றாக எடுத்து ட்ரெஸ்ஸிங் மேஜை மேல் அடுக்கினாள். சேனலில் இசை போட்டான் சரவணன். டிவியை போட்டு பார்த்தாள். டிஃபன் வந்து சாப்பிட்டு முடித்ததும் கை கழுவி விட்டு வந்த சரவணன், நமக்கு பக்கத்து ரூம்லையும் நம்ம மாதிரியே ஹனிமூன் தம்பதி தான் தங்கியிருக்காங்க போலிருக்கு என்றான். எதை வச்சு சொல்றீங்க? பாத்ரூம்ல இருந்து லேசா பேச்சு குரலை கேட்க முடியுது. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? என்ன? அப்படியே சொல்லட்டுமா? அப்புறம் நீ திட்டக்கூடாது. ஏய், ட்ரெஸ் பண்ணிக்காத, அப்படியே இரு, ஒன்ஸ் மோர் ப்ளீஸ்னு சொன்னான். சீ போங்க என்று முகம் பூராவும் சிவந்தாள் மீரா. அத்தியாயம் 8. தேதி 7. கட்சி தலைமை அலுவலக கூட்டத்தில் சுலபமாக தங்களை இணைத்து கொண்டு விட்டார்கள் கிரண், ராவ், அலெக்ஸ். காரின் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மாற்றி தெலுங்கில் எழுதப்பட்ட இளைஞர் பேரவை நெல்லூர் என்று எழுதப்பட்ட பேனருடன் கட்சிக்கரை வேட்டியுடன் சென்று தேர்தல் பணிக்காக வந்திருப்பதாக சொல்லி ஜோதியில் கலந்து விட்டார்கள். தோரண கயிறில் பசை தடவி கொடி காகிதங்களை ஒட்ட வைப்பது, சொல்லப்பட்ட ஏரியாவுக்கு சென்று போஸ்டர் ஒட்டுவது அல்லது போஸ்டர் ஒட்டுபவனுக்கு ஏணி பிடிப்பது, மேடை போட்டு உட்கார்ந்து ஓட்டர்ஸ் லிஸ்ட் பார்த்து துண்டுச்சீட்டுகளில் பெயர், எலெக்ஷன் பூத் விபரம் எழுதுவது என்று எல்லா பணிகளிலும் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருந்தார்கள் அவர்கள். இந்த 3ஆம் நாள் பணியில் பல முகங்கள் நன்கு அறிமுகம் கூட ஆகிவிட்டன. ஆனால் இவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்வதோடு சரி, அதிகம் பேசுவதில்லை. கெஸ்ட் ஹவுஸ் வாசலில் நிற்கிற 2 கான்ஸ்டபிள்களுக்கு பொங்கல், வடை, காஃபி சப்ளை செய்யும் பொறுப்பை ராவ் வழியை ஏற்றுக்கொண்டதால் அவர்களிடம் கூட சமமாக புல்வெளியில் அமர்ந்து சிகரெட் புகைத்தபடி அரட்டை அடிக்க முடிந்தது. வேறு அடையாளங்கள், வேறு பெயர்கள், வேறு மொழி, ஆனால் செயலில் ஒரே நோக்கம். கெஸ்ட் ஹவுஸ் வாசலில் நிறுத்தியிருந்த அந்த ஸ்வராஜ் மஸ்தா வேனின் சைடு பகுதியில் அந்த ஓவியன் இன்றைக்கு முக்கால்வாசி தூரம் வந்திருந்தான். அவனும் அறிமுகமாகி விட்டான். தலைவரின் முகத்தில் நாளைக்கு கண் திறந்து ஃபைனல் டச்சஸ் கொடுத்து விடுவேன் என்று சொன்னான். இந்த வேன் கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கே என்றான் அலெக்ஸ் தெலுங்கில். பிரச்சாரத்துக்காக ஸ்பெஷலாக ஆர்டர் கொடுத்து செஞ்சது. வேனுக்குள்ளே பார்க்கலையா நீங்கள்? டிவி, ஃபோனு, கம்ப்யூட்டர் எல்லாம் வச்சு ஒரு ரூம் மாதிரியே செட்டப் பண்ணியிருக்காங்க. உள்ளேயே ஒரு டாய்லெட் பகுதியும் இருக்குது.
அடா அப்படியா? உள்ள பார்க்கலாமா? பாருங்களேன், மினிஸ்டர் வந்துட்டா இந்த வேன் இருக்கிற இடத்துக்கு 1/2 கிலோமீட்டர் அந்த பக்கம் கூட நெருங்க விட மாட்டாங்க. இப்போவே பார்த்துக்கிட்டாதான் உண்டு. கிரண், ராவ், அலெக்ஸ் மூவரும் அந்த வேனுக்குள் நுழைந்து பார்த்து பிரமித்தார்கள். கீழே கார்பெட் விரித்து அழகான நாற்காலி, சோஃபா, படுக்கை, மேசை, டிவி, போன் என்று சகலமும் இருந்தன. அந்த அறையோடு ஒட்டிய டாய்லெட் பகுதி, உள்ளே வெஸ்டர்ன் டைப் சிட்டிங் லெட்ரின். அந்த அறை பகுதியை விட்டால் முன்புறம் டிரைவர் கேபின் தனியாக இருந்தது. அந்த கேபினில் டிரைவர் சீட் அருகில் 2 சீட்ஸ் என்று இருக்கைகள். டிரைவர் கேபினுக்கும் இந்த அறைக்கும் நடுவில் ஒரே ஒரு சதுர கண்ணாடி சதுரம். அதன் வழியாக இந்த அறையிலிருந்து டிரைவர் கேபினை பார்க்கலாம். ஆனால் டிரைவர் கேபினிலிருந்து அறைக்குள் பார்க்க முடியாது. அப்படி கிரைண்ட் செய்யப்பட்ட கண்ணாடி. வேனை விட்டு கீழே இறங்கினார்கள். அலெக்ஸின் முகம் தீவிர சிந்தனையில் இருந்தது. பையன் ஒருவன் வந்து எல்லோருக்கும் கொடுப்பது போல் அவர்களுக்கும் டீ கொடுத்து விட்டு போனான். ராவ், அந்த போலீஸ்காரங்க கிட்ட நீ தான் அதிகமாக பழகியிருக்க. நான் கேட்குற சில கேள்விகளை அரட்டைக்கு நடுவில் கேட்டு பதில் தெரிஞ்சுக்கிட்டு வந்துடு, சொல்கிறேன். என்ன கேள்விகள்? அலெக்ஸ் சொன்னான். ராவ் விலகினான். இவர்கள் இருவரும் ஓட்டர்ஸ் லிஸ்ட் வைத்துக்கொண்டு மாதிரி சீட்டு எழுதி கொண்டிருக்கையில் 1 மணி நேரம் கழித்து ராவ் வந்து அருகில் அமர்ந்து, பதில்கள் இருக்கு இப்போ என்றான் சன்ன குரலில். ஹோட்டலுக்கு போயிடலாம், எனக்கு ஒரு அட்டகாசமான யோசனை உருவாகி இருக்கு என்றான் அலெக்ஸ். அத்தியாயம் 9. மாலை செய்தித்தாளில் பிரபல இந்திய அழகி சிந்துஜா அகில இந்திய தேசிய கட்சியில் சேர்ந்தார். சில வருடங்களுக்கு முன்பாக இந்திய அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆந்திரா மாநிலத்தின் கரீம் நகரைச் சேர்ந்த சிந்துஜா. இவர் மாடலிங் துறையில் பணிபுரிந்து வருகிறார். ஹைதராபாத்தில் வசித்து வரும் இவர் விட்டுள்ள ஒரு அறிக்கையில் தான் தேசிய கட்சியில் இணைந்து மக்களுக்கு தன்னால் இயன்ற தொண்டு பணிகளை மேற்கொள்ளப் போவதாகவும், பிரபலமாக உள்ள எவரும் தனது பிரபலத்தை பொதுமக்களின் நலவாழ்வுக்காக பயன்படுத்திக் கொள்வது நல்லதென்றும் குறிப்பிட்டுள்ளார். தேர்தலில் நிற்கப் போவதில்லை என்றும் பிரச்சார பணியில் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளப் போவதாகவும் தெரிவித்துள்ள இவர் வருகிற 10ஆம் தேதி விசாகப்பட்டினத்தில் மத்திய அமைச்சர் தேவ்நந்தன் மிஸ்ரா தலைமையில் நடக்கும் சிறப்பான பொதுக்கூட்டத்தில் அவருக்கு கதராடை அணிவித்து கட்சியில் அமைச்சரின் ஆசியோடு இணைந்து முதல் முறையாக அந்த கூட்டத்தில் பேசவும் போவதாக குறிப்பிட்டுள்ளார். இவர் இன்று காலை தேசிய கட்சியின் ஆந்திரா மாநில தலைவர் அருமைதாஸை சந்தித்து பூச்செண்டு கொடுத்து தன் விருப்பத்தை தெரிவித்த போது அவர் மகிழ்வோடு வரவேற்று உபசரித்து, உங்களைப் போல இளைய சமுதாயம் பொறுப்போடும் கடமையாற்றும் நமது கட்சியில் இணைந்து செயல்பட வேண்டுமென்று அவர் குறிப்பிட்டார். செய்தி முழுவதையும் படித்து முடித்த லாயர் சத்யஜித் புன்னகையோடு நிமிர்ந்தார். எதிர் நாற்காலியில் அமர்ந்திருந்த அஜய் சர்மா தன் தாடியை கொஞ்சம் பீய்த்து கன்னத்தில் சொரிந்து கொண்டு மறுபடி ஒட்டி கொண்டான். அட்டகாசம் அஜய், நீ சொல்ற பேச்ச அப்படியே வேதவாக்கா கேட்டு நடந்துகிட்டு இருக்காளே இந்த பொண்ணு என்றார். நீங்க சொல்லி கொடுத்த மாதிரியே சினிமா ஆசை காட்டினேன். அவளோட எதிர்காலத்தை பத்தி ரொம்பவும் அக்கறை எடுத்துக்கிறவனாட்டம் காமிச்சுக்கிட்டேன். அவளுக்கு முன்னாடியே அவளோட போட்டோஸை மெட்ராஸுக்கு அனுப்பிச்சு போனும் பேசினேன், நம்பிட்டா. ஸ்டெப் நம்பர் 1, அறிக்கையை விடுறது விட்டாச்சு. விசாகப்பட்டினம் பொதுக்கூட்டத்தில் அமைச்சருக்கு அவ கதராட போத்தி மைக்கில் பேசுறதுக்கு பர்மிஷன் வாங்குறது ஸ்டெப் நம்பர் 2. அதுவும் ஆயிடுச்சு. நீ சொன்னபடி அவ கரெக்டாக மினிஸ்டருக்கு முத்தம் கொடுத்துருவாளா அஜய்? கண்டிப்பா, அதானே ஹைலைட்டு. அதுக்காகத்தானே இவ்வளவு அஸ்திவார வேலைகளும் பப்ளிசிட்டி கிடைக்கும்னு நான் சொன்னதும் அவளுக்கு உடனே இந்த ஐடியா முழுக்க பிடிச்சு போச்சு. ஆர்வமாக ஒத்துழைக்க ஆரம்பிச்சிட்டா. பப்ளிசிட்டி தானே, சிரித்தார். கிடைக்கும், நிச்சயம் கிடைக்கும். எக்கச்சக்கமாக உலக அளவுக்கு கிடைக்கும். என்ன ஒன்று, தனக்கு கிடைச்சிருக்கிற பப்ளிசிட்டியை அவள் மனுஷ ரூபத்திலிருந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. செத்தும் கொடுக்குற யானை மாதிரி சார் அவ. எனக்கு 10 லட்சம் கொடுக்க போறா. உங்களுக்கு எவ்வளவோ எனக்கு தெரியல. அஜய், இப்போ அடுத்த ஸ்டெப்பு என்னன்னு சொல்லட்டுமா என்ற சத்யஜித் எழுந்து சென்று பீரோவை திறந்து ஒரு அட்டை பெட்டியை எடுத்து வந்தார். திறந்தார். உள்ளே ஒரு மிடி டாப்ஸும் ஸ்கர்ட்டுமாக 2 பீஸ் உடை இருந்தது. மேலே மஞ்சள், கீழே சிகப்பு, நடுவில் கருப்பு பட்டை. விசாகப்பட்டினம் மீட்டிங்ல சிந்துஜா போட்டுக்க வேண்டியது இந்த ட்ரெஸ் தான் என்றார். அந்த ஸ்கர்ட்டில் ஏராளமான ஃப்ரில்கள் வைத்து சுருக்கம் சுருக்கமாக தைக்கப்பட்டிருந்தது. இந்த ட்ரெஸ் அவ போட்டுக்கிற மாதிரி எப்படி செய்ய போறா அஜய்? லீவ் இட் டு மீ, நான் பாத்துக்கிறேன் என்று அந்த அட்டை பெட்டியை மூடி எடுத்துக்கொண்டு எழுந்தான் அஜய் சர்மா. அத்தியாயம் 10. சொல்லு அலெக்ஸ், என்ன உன்னோட பிளான் என்றான் கிரண். இடம் ஹோட்டல் மோனிகாவில் அவர்களின் அறை. முதல்ல ராவ் கிட்ட கேட்க சொன்ன தகவல்களை தெரிஞ்சுக்கிறேன். அந்த வேன் புல்லட் ப்ரூஃப் மெட்டலில் செய்யப்பட்டதுதான் அலெக்ஸ். அதில் மினிஸ்டர் மட்டும்தான் பயணம் செய்வார். முன்பக்கம் பாதுகாப்பு பட ஆபீசரில் ஒருத்தன் உட்கார்ந்துருப்பான். அவனுக்கு பக்கத்தில் மினிஸ்டரோட செக்ரட்டரி உட்கார்ந்துருப்பாரு. கேபின் நடுவில் இருக்கிற கண்ணாடி சதுரத்தை திறக்க முடியும். ஏதாச்சும் பேசணும்னா மினிஸ்டர் அதை திறந்து பேசிட்டு மூடிடுவாரு. அந்த வேனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் 2 ஓப்பன் ஜீப்ஸ். ஒவ்வொன்றுலையும் 3 பேர் மெஷின் கன்னோட வருவாங்க. வேனுக்கு 2 சைட்லையும் 2 அம்பாசிடர் கார் பேரலெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் எப்பவும். போதுமா தகவல்கள் என்றான் ராவ். எக்கச்சக்கம். இப்போ என் பிளானை சொல்கிறேன். இந்த 3 நாளில் கண்காணிச்சதில் அந்த 2 போலீஸ்காரனும் கெஸ்ட் ஹவுஸை விட்டு ராத்திரி 10:30 மணிக்கு முன்னாடி முன்பக்கம் கட்சி வேலைகள் நடக்கிற ஷெட்டுக்கு வந்து அரட்டை அடிச்சுட்டு 12 மணிக்கு மேலே தான் திரும்பி போகிறாங்க.
கெஸ்ட் ஹவுஸில் யாருமே இல்லைங்கிறதால இந்த அலட்சியம் அவங்களுக்கு தப்பாக படலை. ஆனால் அதுதான் நமக்கு சௌகரியம். இப்போது வேனில் படம் வரைகிற ஆர்டிஸ்ட்டு 10 மணிக்கு மேலே வேலை பார்க்குறதில்ல, கண் எரியுதுன்னு போயிடுறான். ஸோ 10 மணிக்கு மேலே 12 மணி வரைக்கும் 2 மணி நேரம் அந்த ஸ்பெஷல் வேன் அனாதையாக நிற்கிது. அதனால் என்ன, லட்டு மாதிரி அந்த டயத்தை சாப்பிட போகிறோம் நாம். நமக்கு கேஸ் கட்டர், மெட்டல் தகடு, போல்ட்டு இதெல்லாம் வேணும். எதுக்கு? அந்த வேனில் உள்பக்கம் மினிஸ்டர் பயணம் செய்கிற ரூம் பகுதி இருக்கு இல்லையா, அங்கே ஒரு ஆள் நுழையிற மாதிரி சதுரமாக ஃப்ளோர் மெட்டலில் கேஸ் கட்டரால் வெட்டி எடுத்துட்டு அதே சதுர துண்டை பட்டத்தகடு சப்போர்ட் கொடுத்து வேனோட அடிப்பாகத்திலிருந்து போல்ட்டு போட்டுடணும். அதாவது என்று ஒரு பேப்பர் பேனா எடுத்து வரைந்து காட்டினான் இப்படியாக. இதை பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொடுத்துட்டா 2 போல்ட்டு சப்போர்ட்டில் அந்த துண்டான சதுரம் பொருந்தி இருக்கும். மேலே ரிச் கார்பெட் போட்டிருக்கிறதால இந்த செட்டப் யாருக்கும் தெரியாது. வேனை சோதனை செஞ்சு பார்க்குறப்போ வெடிகுண்டு இருக்கான்னு தான் பார்க்கும் போலீஸ். வேனுக்கு அடியில் படுத்து பார்த்தாலோ இல்லை கார்பெட்டை தூக்கி பார்த்தாலோ தான் இந்த விசேஷ செட்டப்பை கண்டுபிடிக்க முடியும். நார்மலாக அப்படி பார்க்க மாட்டாங்க. சரி, மேலே சொல்லு. மினிஸ்டருக்கு ஒரு வியாதி இருக்கு. அந்த தகவலை நேற்று பேப்பரில் படித்ததும் இந்த வேனை பார்த்ததும் தான் இந்த ஐடியாவே எனக்கு வந்துச்சு. அவருக்கு என்ன வியாதி? டயபெட்டிஸ், சக்கரை வியாதி. இவர் 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பாத்ரூம் போய் யூரின் பாஸ் பண்ணியே ஆகணுமா. இப்போ 15 நாளைக்கு முன்னாடி டெல்லியில் ஒரு விளையாட்டு போட்டியை துவக்கி வச்சப்ப மேடையில் 4 மணி நேரம் இருந்தாராம். அந்த 4 மணி நேரத்தில் மேடைக்கு பின்பக்கம் இவருக்காகவே ஸ்பெஷலாக கட்டின பாத்ரூமுக்கு 8 தடவை போயிட்டு வந்தாராம். அதனால தான் இவர் பிரச்சாரம் பண்ண வர்றதுக்கு சௌகரியத்துக்காக பாத்ரூம் செட்டப்போட சேர்ந்த இந்த வேனை டிசைன் பண்ணி தயாரிச்சிருக்காங்க. வெரி குட். இப்போது உன் பிளான் எனக்கு புரியுது, நீயே சொல்லிடு. வேனில் நான் சொன்ன மாதிரி செட்டப் செஞ்சு வச்சுட்டா அவரை கடத்துறது ரொம்ப ரொம்ப சுலபம். விசாகப்பட்டினம் பொதுக்கூட்டத்தில் மினிஸ்டர் இருக்க போகிறது 3 மணி நேரம். பொதுக்கூட்டத்தில் போய் சேர்ற வரைக்கும் ஏகப்பட்ட பாதுகாப்பு இருக்கும். அவர் மேடைக்கு ஏறினதும் பாதுகாப்பு படையும் மேடை ஏறிடும். எல்லாரோட கவனமும் பொதுமக்கள் பக்கமும் மேடை பக்கமும் தான் இருக்கும். அவர் பயணம் செஞ்ச வேனை மேடைக்கு பின்பக்கம் நிறுத்தியிருப்பாங்க. வேன் பக்கத்தில் ஒரே ஒரு போலீஸ்காரன் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கலாம். 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பாத்ரூம் போக வேண்டிய மினிஸ்டர் மேடைக்கு பின்பக்கம் உள்ள வழியில் வேனுக்கு வர்றப்ப அவரோட 2 கமாண்டோஸ் வரலாம். எத்தனை பேர் வந்தாலும் அவங்க வேன் கதவு வரைக்கும் வந்து நின்றுடுவாங்க. வேனுக்குள்ளே வர்றது மினிஸ்டர் மட்டும்தான். அவர் பாத்ரூம் கதவை திறந்துக்கிட்டு உள்ளே வந்தால் கையில் துப்பாக்கியோட நம்ம 3 பேரில் ஒரு ஆள் இருப்போம். கன் பாயிண்டில் அழகாக கடத்திட வேண்டியது தான். மினிஸ்டர் மேடையில் இருக்கிறப்போ வேனுக்கு அடியில் நுழைஞ்சு போல்ட்டு கலட்டி உள்ளே நுழைஞ்சு காத்திருக்கிற வேலையை மட்டும் சிக்கல் இல்லாமல் செஞ்சுட்டா இந்த பிளான் கிராண்ட் சக்ஸஸ் என்றான் கிரண். இதையே இன்னொரு பாணியிலையும் செய்யலாம் என்றான் ராவ். எப்படி? மினிஸ்டரை கன் பாயிண்டில் மிரட்டி அவரோட அடையாளங்களை மாற்றி சதுர திறப்பு வழியை அவரை நுழைய சொல்லி வேன் அடிப்பகுதியில் போலீஸ் நிற்கிறதுக்கு எதிர்ப்பகுதியில் உருண்டு வெளியேற சொல்லி நடத்தி அழைச்சிட்டு போனால் வெளியில் காவலுக்கு நிற்கிறவங்க அமைச்சர் டாய்லெட்டில் இருக்காருன்னு நம்பி வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு உள்ளே நுழைஞ்சு பார்க்குறப்போ நாம் ரொம்ப தூரம் தள்ளி வந்துடலாம். இதுவும் சூப்பரான ஐடியா தான் என்ற அலெக்ஸ். ரைட்டு, இப்போ முதல் கட்டம் அந்த வேனில் கேஸ் கட்டர் வச்சு வெட்டி சதுர திறப்பு ஏற்படுத்துகிற வேலை தான். அதுக்கான உபகரணங்களை திரட்டுறது தான் நாளைக்கு பகலில் நமக்கு வேலை என்றான். அஜய் சர்மா டெலிஃபோன் எடுத்து மடியில் வைத்து கொண்டான். எண்களை ஒற்றினான். டீப்பாய் மேல் இருந்து அந்த மிடி உடையடங்கிய அட்டைப்பெட்டியை ஒரு பார்வை பார்த்து கொண்டான். எதிர்முனை எடுக்கப்பட்டு ஹலோ என்றாள் சிந்துஜா. ஹாய், நான் தான். நீ கொடுத்த யோசனை சூப்பர். பேப்பரில் என் அறிக்கை வந்ததுலேருந்து எனக்கு எத்தனை ஃபோன் கால்ஸ் தெரியுமா? எல்லாரும் என் முடிவுக்காக பாராட்டுறாங்க. நிஜமாவே அரசியலில் இறங்கிடலாமான்னு கூட தோணுது. உளராத, நம்ம நோக்கம் அது இல்லை. அப்புறம் மெட்ராஸ்லேருந்து என் ஃப்ரெண்டு ஃபோன் செஞ்சான் சிந்துஜா. என்ன சொன்னார்? அவன் இன்னைக்கு புறப்பட்டு பாம்பே போகிறானா. 4-5 நாள் கழித்து திரும்புவானா. அதுக்கப்புறம் உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னான். நேரில் ஒரு தடவை பார்த்துட்டு ஓகே பண்ணிடுறேன்னு சொன்னான். வாவ், ஐயோ, எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? அப்புறம் ஒரு விஷயம், விசாகப்பட்டினம் பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறப்ப என்ன ட்ரெஸ் போட போகிற? கட்சிக்கரை போட்ட புடவையை கட்டி கொண்டை போட்டுக்கிட்டு போகலான்னு நினச்சிருக்கேன். கண்ணாடி மாட்டி தலையில் வெள்ளி பெயிண்ட் அடித்து கிளவி மாதிரி போகிறது தானே மண்டு. ஒரு கிளாமரஸ் இமேஜ் உள்ள நீ பரபரப்பாக பேசப்பட போகிற, முத்தத்தை கொடுக்க போகிற. அதுக்கு தகுந்த மாதிரி அட்ராக்டிவாக ட்ரெஸ் பண்ண வேணாமா? இன்னைக்கு காலையிலேருந்து பல கடைகளில் ஏறி இறங்கி 1000 சொச்சத்துக்கு உனக்காக ஒரு பியூட்டிஃபுல் 2 பீஸ் மிடி வாங்கி வச்சுருக்கேன். லெமன் எல்லோ டாப்ஸ், பிளட் ரெட் கலரில் ஸ்கர்ட்டு, நடுவில் கருப்பு பட்டை ஒன்று பெல்ட் மாதிரி வருது. கலர்ஸ் கண்ணை பறிக்குது. மேடையில் இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நீ இருந்தா கூட்டத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஒன்றைத்தான் பார்ப்பாங்க. நமக்கு அதுதான் வேணும். எப்பா, எப்படியெல்லாம் யோசிக்கிற நீ? எனக்கு அவ்வளவு தூரம் பத்தாதுப்பா. நீ சொன்னதை கேட்டதும் அந்த ட்ரெஸ்ஸை உடனே பார்க்கணும் மாதிரி இருக்குப்பா. மணி இப்போ 4 ஆகுது. குளிச்சுட்டு ரெடியாகி புறப்பட்டு வரேன். 5:30க்குள்ளே வந்துடுறேன். அந்த ட்ரெஸ்ஸோடு வர்றேன். இதைத்தான் நீ ஃபங்க்ஷனில் போட்டுக்கிற, ஓகே?
நீ சொல்லிட்டா டபுள் ஓகே தான் என்றாள் சிந்துஜா. ரிசீவரை வைத்துவிட்டு விசில் அடித்தபடி குளியல் அறைக்குள் நுழைந்தான் அஜய் சர்மா. அந்த ஹோட்டலின் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்த பியூட்டி பார்லரில் புருவங்களை திருத்தி கொண்ட மீரா புத்தகக் கடையின் ராக்குகளில் வரிசையாக வைக்கப்பட்டிருந்த புத்தகங்களை மேய்ந்தாள். திடீரென்று நேரம் பார்த்து கொண்டவள் திடுக்கிட்டாள். மணி 4. சரவணன் 4 மணிக்கு வந்து வெளியே அழைத்துச் செல்வதாக சொல்லி போயிருந்தான். அவர் வருவதற்குள் உடை மாற்றி ஒப்பனை செய்து தயாராக இருக்க வேண்டும். வாங்கிய 2 புத்தகங்களுக்கு பில் போட்டு பணம் கொடுத்துவிட்டு லிஃப்டில் மாடிக்கு விரைந்து அவசரமாக வராந்தாவில் நடந்தாள். அறையை சமீபித்து சாவி போட்டு திறக்க முயல பூட்டு திறக்க முடியவில்லை. ஆனால் கைப்பிடியை அழுத்திய போது கதவு திறந்து கொண்டது. ச, என்ன இது, கதவை பூட்டாமையே சாவியை மட்டும் எடுத்துக்கிட்டு 2 மணி நேரமாக வெளியே இருந்திருக்கேன். உள்ளே வந்தாள். குளியல் அறையில் விசில் சத்தம் கேட்டது. வந்துட்டாரா? திரும்பியவள் கண்களில் கட்டில் மேல் இருந்த அந்த அழகான அட்டை பெட்டி பட்டது. திறந்து பார்த்தாள். உள்ளே அழகான 2 பீஸ் மிடி. அட, இன்னைக்கு என்ன தேதி? 8. என் பிறந்த நாளில் நான் மறந்தே போயிட்டேன். அவருக்கு நினைவு வந்து சர்ப்ரைஸாக பரிசளிக்க வாங்கி வந்திருக்கிறார் போலிருக்கிறது. அவருக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கும் விதமாக அவர் குளித்து விட்டு வெளியே வரும்போது இந்த உடையை மாட்டிக்கொண்டு அவர் முன்னால் நின்றால் எப்படி இருக்கும்? மீரா உடனே அந்த புதிய உடையோடு அறையின் முன்பகுதிக்கு வந்து அவசர அவசரமாக புடவையை உருவி போட்டுவிட்டு அதை அணிந்து கொண்டாள். உள்ளே மீண்டும் அறைக்குள் வந்தபோதுதான் அறையில் இருந்த பொருள்களில் பல மாற்றங்கள் அவளுக்கு உரைத்தன. ட்ரெஸ்ஸிங் டேபிளில் என்னோட மேக்கப் ஜாமான்கள் எங்க? ஹேங்கரில் மாட்டி தொங்க விட்டுருந்த என் புடவை எங்க? நாற்காலியில் கிடக்கும் பூ போட்ட லுங்கி சரவணனோடது இல்லையே. அவசரத்தில் அறை மாறி வந்துட்டேனா? வேகமாக அறைக்கு வெளியே வந்து கதவில் எண் பார்த்தாள். 404 என்று இருந்தது. அட கன்றாவியே, என் அறை 403 அல்லவா? இது யாருடைய அறையோ? உள்ளே குளித்து கொண்டிருப்பது யாரோ? இப்போ என்ன செய்வது? பாத்ரூமில் தண்ணீர் சத்தமும் விசில் சத்தமும் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்க பரபரவென்று முன்போலவே மிடி உடையை கழற்றி அவசரமாக புடவையை சுற்றி கொண்டாள். அந்த உடையை அவளது அவசர விரல்கள் படபடப்பாக மடித்தன. கட்டில் மேல் இருந்த அந்த அட்டைப்பெட்டிக்குள் எடுத்ததைப் போலவே திருப்பி வைத்துவிட்டு வேகமாக வெளியே வந்து கதவை ஓசைப்படாமல் மூடி தன் அறையின் கதவை சாவி போட்டு திறந்து உள்ளே வந்து சேர்ந்த பிறகும் அவள் இதயம் பெரிய சத்தத்துடன் துடித்து கொண்டிருந்தது. ச, எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்! கவனிக்காமல் நுழைஞ்சிட்டு அதை யாருக்காகவோ வாங்கி வச்சிருந்த உடையை எடுத்து போட்டுக்கிட்டு. நல்ல வேளை அவன் குளிச்சுட்டு இன்னும் வெளியே வரல. வந்திருந்தா மகா கேவலமாயிருக்கும். என்ன சொல்லி சமாளிக்கிறது? அரை மாறி வந்துட்டேன்னு சொன்னால் நம்புவானா? பெரிய கலாட்டாவாகி அவமானப்பட்டிருக்கணும். அழைப்பு மணி ஒலித்த போது ஒருவேளை பக்கத்து அறைக்காரனோ என்கிற பரிதவிப்புடன் தான் போய் திறந்தாள். கையில் மல்லிகைப்பூவுடன் ஜவுளி கடை கவர் ஒன்றுடன் சிரித்தபடி உள்ளே வந்த சரவணன் அவளை அப்படியே அள்ளி அணைத்து முத்தமிட்டு, காலையிலேயே சொல்லியிருக்கணும், மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே மீரா என்றான். அவளை விலக்கி அவளுக்காக வாங்கி வந்திருந்த புடவையை காட்டினான். அம்மா, ஏன் இப்படி வேர்த்திருக்கு உனக்கு? அது ஒரு பெரிய கதை என்றாள். கணவன் வந்துவிட்ட தைரியத்தில் பதட்டம் விலகி நடந்த சம்பவத்தை சிரித்தபடி சொல்லி முடித்தாள். நல்ல வேளை உள்ளே குளிக்கிறது நம்ம புருஷன் தானேன்னு நேராக பாத்ரூம் கதவை திறந்துக்கிட்டு உள்ளே போகாமல் இருந்தியே என்று சிரித்தான் சரவணன். 8ஆம் தேதி இரவு மணி 11. கட்சி தலைமை அலுவலகத்தில் வழக்கமான பரபரப்பு. மறுநாள் வருகை புரியும் மத்திய அமைச்சர் தேவ்நந்தன் மிஸ்ராவை வரவேற்கும் பேனர்கள் எழுதப்பட்டு கொண்டிருந்தன. பின்புறம் கெஸ்ட் ஹவுஸ் வாசலில் பாதுகாப்புக்காக நிற்க வேண்டிய 2 கான்ஸ்டபிள்களும் முன்புறம் வந்து நாற்காலி போட்டமர்ந்து அரட்டை எடுத்து கொண்டிருக்க அவர்களிடம் பேச்சு கொடுத்து கொண்டிருந்தவன் ராவ். பின்புறம் அந்த வேன் அருகில் நின்று கொண்டு யாரும் வருகிறார்களா என்று பார்த்து கொண்டிருந்தவன் கிரண். வேன் உள்ளே ஏறி ஃப்ளோர் மேட்டை அகற்றிவிட்டு சாக்பீஸால் சதுரம் வரைந்து அந்த வெள்ளைக்கோட்டின் மேல் கேஸ் கட்டரை செலுத்தி கத்தரித்து கொண்டிருந்தவன் அலெக்ஸ். திட்டப்படி சதுர துண்டை கட் செய்து எடுத்து அதில் ஓட்டைகள் ட்ரில் செய்து வேனின் அடிப்பகுதியில் உருண்டு படுத்து மறுபடி அந்த சதுரத்தை பொருத்தி போல்ட்டுகளை போட்டு டைட் செய்து வேன் உள்ளே சென்று பழையபடி மேட்டை தூக்கி போட்டு முடித்து தங்கள் உபகரணங்களை ஒன்று விடாமல் அகற்றி ரேகை துடைத்து முடிக்க 1 மணி நேரம் ஆயிற்று. அலெக்ஸ் முன்பகுதிக்கு வந்து அரட்டையில் இயல்பாக கலந்து கொண்டு ராவுக்கு மட்டும் தெரியும்படியாக கண்ணடித்து கட்டை விரலை உயர்த்தி காட்டினான். அதே இரவு அதே நேரம் வக்கீல் சத்யஜித் வீட்டில் அஜய் சர்மா. என்னாச்சு? நீங்க கொடுத்த அட்ரெஸ்ஸை சிந்துஜா கிட்ட கொடுத்துட்டேன். ஃபங்க்ஷனில் அதை போட்டுக்கிட்டு வரணும்னு அழகா கன்வின்ஸ் பண்ணி சொல்லிட்டேன். அவள் சம்மதிச்சிட்டா. அவளுக்கு இந்த விவகாரத்தில் கொஞ்சம் கூட சந்தேகம் வரலையே? கொஞ்சம் கூட வரல சார். சரி, 10ஆம் தேதி ஈவினிங் 6 மணிக்கு மீட்டிங். எப்போ நீ விசாகப்பட்டினம் போற? நாளைக்கு காலையில் புறப்படுறேன் சார். அவளுக்கு நாளைக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு விளம்பர ஷூட்டிங் இருக்கான். 10ஆம் தேதி அதிகாலையில் புறப்பட்டு விசாகப்பட்டினம் வந்துடுறதா சொல்லியிருக்கா. அவள் அங்கே எங்கே தங்குறா? கட்சியே அவளுக்கு ஹோட்டல் ஸ்ருதியில் ரூம் புக் பண்ணி கொடுத்துருக்கு. நான் அதே ஹோட்டலில் தங்க வேணான்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது ஒரு இடம் பார்த்துக்கிறேன். கரெக்ட், அதான் நல்லது. சத்யஜித் பீரோ திறந்தார். எடுத்துக்கொண்டு திரும்பி வந்தார். இந்தா, வாங்கி பார்த்தான். அது ஒரு மினி டார்ச் லைட். எதுக்கு எனக்கு டார்ச் லைட்டு? என்கிட்ட ஒன்று இருக்குது சார். முட்டாள், இது டார்ச் லைட் இல்லை, மினி ரிமோட் கண்ட்ரோல் யூனிட்டு.
10ஆம் தேதி பொதுக்கூட்டத்தில் மேடையில் அவ இருப்பா. பொதுமக்களில் ஒருத்தனா நீ இருப்ப. திட்டப்படி அவன் மினிஸ்டருக்கு கதராடை போட்டுட்டு முத்தம் கொடுத்ததும் அத்தனை பேரும் அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிருப்பாங்க. அந்த செகண்டில் தான் நீ இந்த டார்ச் லைட்டை யூஸ் செய்யணும். ஸ்விட்சை அழுத்து. மேடையில் அந்த பெண்ணையும் சேர்த்து ஒரு உயிர் மிஞ்சாது. கலவரத்தில் நீ நைஸாக நழுவிடு. அவள் கொடுக்க போகிற முத்தம் தான் உனக்கு சிக்னல், புரிஞ்சுதா? முடிச்சுட்டு நேராக இங்கே வா. உன் பணத்தை வாங்கிட்டு போயிட்டே இரு. போலீஸ் விசாரணையில் அந்த பொண்ணு சிந்துஜா மனித வெடிகுண்டா செயல்பட்டான்னு கண்டுபிடிப்பாங்க. அவளுக்கே தெரியாமல் மனித வெடிகுண்டா பயன்படுத்தினதை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் பெரிய ஆள் சார். சரி, நான் புறப்படுறேன் என்றான் அஜய் சர்மா. ராசையா கண்களை மூடி இவர்கள் 3 பேரும் சொன்ன முழு திட்டத்தையும் கேட்டார். கண்களை திறந்தார். பர்ஃபெக்ட், வெரி வெரி பர்ஃபெக்ட். வேனில் அந்த அரேஞ்ச்மெண்ட்டை வெற்றிகரமாக செஞ்சு முடித்ததுக்கே உங்களை பாராட்டணும். அட்டகாசமான திட்டம்தான் என்ற ராசையா மூவரையும் தனித்தனியாக கைகுலுக்கினார். சரி, விசாகப்பட்டினத்தில் மேடைக்கு பின்னாடி நிறுத்தி வைக்கப்படுற வேனில் ரகசியமாக அடிவழியாக நுழைஞ்சு துப்பாக்கியோட ஒருத்தர் காத்திருக்க போகிறீங்க. மிச்சம் 2 பேர் பக்கத்துலேயே எங்கள் காரில் தயாராக வெயிட் பண்ணுவோம். கூட்டம் நடக்கிற இடம் விசாகப்பட்டினத்தில் ஹைவே ஷோருங்கிற கடற்கரை பகுதியில். அங்கேருந்து நாங்கள் காரில் அவரை கடத்திக்கிட்டு புறப்படுற வரைக்கும் திட்டம் தயார். எங்கே எப்படி அவரை உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு இப்போ நீங்கள் தான் சொல்லணும் என்றான் கிரண். சொல்கிறேன். காரில் காத்துட்ருக்கவங்ககிட்ட ஒரு வயர்லெஸ் செட்டு தரேன். இன்னொரு செட்டு மெயின் ரோட்டில் இருக்கிற என்கிட்ட இருக்கும். நான் ஒரு வேனோட வெயிட் பண்ணுவேன். மினிஸ்டரை கடத்தி உங்கள் காரில் ஏற்றி புறப்பட்டதுமே எனக்கு வயர்லெஸில் தகவல் சொல்லிடுங்க. நான் தயாராக இருப்பேன். காரில் வர வழியில் அவரை மயக்கப்படுத்திடுங்க. என் வேனில் அவரை மாற்றி விட்டுடுங்க. பக்கத்தில் 5வது கிலோமீட்டரில் ஒரு முந்திரி தோப்பு இருக்குது. அந்த தோப்புக்குள்ளே ஒரு ஹெலிகாப்டர் தயாராக நிற்கும். நான் பல இடங்களுக்கு போக்கு காட்டிட்டு அங்கே கொண்டு போய் ஒப்படைச்சிடுவேன். அங்கே உள்ள பார்ட்டி மினிஸ்டரை ஹெலிகாப்டர் மூலமாக எங்கேயோ கொண்டு போயிருப்பாங்க. அது யாருன்னு கேட்டால் நீங்களும் சொல்ல மாட்டீங்க, எங்களுக்கும் அவசியம் இல்லை. ஆனால் வேனில் மினிஸ்டரை நாங்கள் மாற்றி விடுறப்ப எங்கள் பேலன்ஸ் பணத்தை நீங்கள் கொடுத்துடணும், சரியா என்றான் கிரண். ஜூட் என்றார் ராசையா. மேற்கொண்டு தொடர்ந்து பேச துவங்கினார்கள். தேதி 9. ஹைதராபாத் விமான நிலையத்தில் திட்டப்படி மத்திய உள்துறை அமைச்சர் தேவ்நந்தன் மிஸ்ரா வந்திறங்கினார். அவரை மாநில தலைவர் அருமைதாஸ் விமான நிலையத்தில் தன் சகாக்களுடன் சென்று மாலை போட்டு நெஞ்சார அணைத்து வரவேற்றார். அவர் நடக்க நடக்க மலர் தூவினார்கள். வரிசையாக நின்று கொடியசைத்து வாழ்க கோஷம் போட்டார்கள். விமான நிலையத்திற்கு வெளியே அவர் வர அவரோடு இயந்திர துப்பாக்கி வீரர்கள் வளையம் அமைத்து நடந்தார்கள். காத்திருந்த ஸ்வராஜ் மஸ்தா ஸ்பெஷல் வேனின் கதவு திறந்து விடப்பட உள்ளே அவர் ஏறிக்கொண்டார். முன்புறம் அவரின் செக்ரட்டரியும் ஒரு செக்யூரிட்டி கமாண்டோவும் ஏறிக்கொள்ள மற்றவர்கள் அவர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த ஜீப்களிலும் கார்களிலும் ஏறிக்கொள்ள ஊர்வலமாக கவர்னர் மாளிகைக்கு விரைந்தார் அமைச்சர். தன் பயண திட்டத்தின்படி கவர்னரை சந்தித்து உணவு முடிந்து ஹோட்டல் கான்ஃபரன்ஸ் ஹாலில் கட்சியின் செயற்குழு உறுப்பினர்களை சந்தித்து பேசிவிட்டு நிருபர்களை சந்தித்து பேட்டி தந்துவிட்டு கட்சியின் கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்து ஓய்வெடுக்க துவங்கினார் மினிஸ்டர் மிஸ்ரா. தேதி 10. விசாகப்பட்டினம். ஹார்பர் அருகில் இருந்த சீமா மேன்சன் என்னும் ஹோட்டலில் அறை எடுத்து தங்கியிருந்த அஜய் சர்மா இங்கும் அதே சிங்கு வேடத்தில் இருந்தான். 3வது மாடி அறையின் சிட் அவுட்டில் வெறும் மார்போடு நின்று கடற்கரை காற்றை உடம்பில் வாங்கி கொண்டிருந்தான். சின்ன பெரிய கப்பல்கள் நிறைந்த துறைமுக பகுதியை சிகரெட் பிடித்தபடி பார்த்தான். மாலை மீட்டிங் நடக்கப் போகிற ஹைவே ஷோர் பகுதிக்கு சென்று கூட்டத்திற்காக நடைபெறும் ஏற்பாடுகளை பார்த்து வரலாம் என்று தோன்றியது. அறைக்குள் வந்து உடையணிந்து ஷூ மாட்டினான். காரில் புறப்பட்டு வந்து சேர்ந்தான். மிக விசாலமாக மேடை போடப்பட்டிருந்தது. அதில் பூ அலங்கார வேலைகள் நடந்து கொண்டிருந்தன. ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேல் அந்த இடத்தில் பல வகையான வேலைகளை பரபரப்பாக செய்து கொண்டிருந்தார்கள். அருகில் அலைகளில் நிறைய பேர் கால் நனைத்து கொண்டிருந்தார்கள். அந்த கும்பலில் கிரண், ராவ், அலெக்ஸ் மூவரும் இருந்தார்கள். வேறு வேறு அடையாளங்களில். இரு, நான் போய் 3 பேருக்கும் சோளம் வாங்கிட்டு வந்துடுறேன். அலெக்ஸ் மணலில் அழுந்த நடந்தான். பேண்ட் நனையாமல் இருக்க முழங்கால் வரை ஏற்றி விட்டிருந்தான். சுட்டு சுட சுட விற்பனை செய்து கொண்டிருந்த சோள பெண்ணிடம் 3 சோளம் வாங்கி கொண்டு 50 ரூபாயை நீட்டி அவள் சில்லறை இல்லை என்று உதட்டை பிதுக்க திரும்பி அருகில் சோளம் கடித்து தின்று கொண்டிருந்த அந்த சிங்கிடம் எக்ஸ்கியூஸ் மீ, சேஞ்ச் இருக்குமா என்றான். சிங் திரும்பி பார்க்க, ஏய், நீ அஜய் சர்மா இல்லை என்றான் அலெக்ஸ். திடுக்கிட்ட அஜய் சர்மா தன்னை போலவே மீசை மலித்து காதில் குண்டலம் மாட்டி தலையை குதறி வேறு அடையாளத்தில் இருந்த அலெக்ஸை புரிந்து கொண்டதும் திருப்தியாகி, அட அலெக்ஸ், நீயா? நீ எங்கய்யா இங்கே விசாகப்பட்டினத்தில்? நீ வந்திருந்தா நம்ம ஃப்ரெண்ட்ஸு கிரணும் ராவும் கூட வந்திருக்கணுமே என்றான் ஆர்வமாக அஜய். ஆமாம், வந்திருக்காங்க. சோளத்துக்கு முதல்ல பணம் கொடு, போய் பேசலாம். நீ ஹைதராபாத்தில் மோனிகாவில் தங்கியிருந்ததானே? ஆமாம், நேற்று காலையில் தான் காலி பண்ணிட்டு வந்தேன். நாங்களும் உன்னை பார்த்தோம். எனக்கு லேசாக சந்தேகம், ஆனால் ஒரே ஒரு செகண்ட் பார்த்தது தான், சரியாக பதியலை. சோளத்தோடு அலைகள் அருகே மணலில் அமர்ந்திருந்த கிரண், ராவிடம் அவர்கள் வந்தார்கள். கிரண், இவனை ஞாபகம் இருக்கா? அஜய்,
மெட்ராஸ்ல 3 வருஷம் முன்னாடி இவனோட சேர்ந்து ஒரு ஜுவல்லரி லூட் அடிச்சோமே என்றான் அலெக்ஸ். அட ஆமா என்று ஒருவருக்கொருவர் உற்சாகமாக கைகுலுக்கி கொண்டார்கள். பொதுவாக பேசிய பிறகு, என்ன ப்ராஜெக்ட், எதுக்கு வந்திருக்க சொல்லு, நமக்குள்ள ரகசியம் வேணாம், ஒரு ஜாதி தானே என்றான் கிரண். சொல்றேன், நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க என்றான் அஜய். அதோ பாரு என்று சற்று தள்ளி தூரத்தில் நடந்து கொண்டிருக்கும் மீட்டிங் ஏற்பாடுகளை சுட்டிக்காட்டினான் அலெக்ஸ். அந்த மேடையில் இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு ஒரு பெரிய எலெக்ஷன் மீட்டிங் நடக்க போகுது. ஆமாம் தெரியும், அதுக்கு என்ன? அதில் சென்ட்ரல் ஹோம் மினிஸ்டர் தேவநந்தன் மிஸ்ரா கலந்துக்கிறாரு. ஆமாம், அந்த ஆளை கடத்த போகிறோம். சரி, நீ எதுக்காக வந்த? கிழிஞ்சது போங்க, அந்த ஆளை கொலை செய்கிறது தான் ஏன் ப்ராஜெக்ட். எல்லா ஏற்பாடுகளும் முடிச்சிட்டேன். மீட்டிங் முடியறதுக்குள்ளே மினிஸ்டர் மேலே போயிடுவார். வேணா அஜய், நாங்களும் எல்லா ஏற்பாடுகளும் செய்துட்டோம், அட்வான்ஸ் வாங்கிட்டோம். நீ கொலை செஞ்சுட்டா நாங்கள் எப்படி கடத்த முடியும்? அதனால் உன் ப்ராஜெக்டை நீ ட்ராப் பண்ணிடு. சுர்ரென்று கோபம் உச்சந்தலைக்கு ஏறியது அஜய் சர்மாவுக்கு. நானும் தான் அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன், ஏற்பாடும் செஞ்சுட்டேன். நீங்கள் வேணா உங்கள் ப்ராஜெக்டை ட்ராப் பண்ணிடுங்க. என்னப்பா துள்ளலா பேசுகிற? நமக்குள்ள பிரச்சனை எதுக்கு? இதையும் பிரச்சனையாக நினைக்கிறீங்க? சேலஞ்சாக வேணும்னா எடுத்துக்கலாமா? மினிஸ்டர் மிஸ்ரா தான் நம்ம 2 பேரோட புரியும். ஏன் நோக்கம் அவரை கொலை செய்கிறது, உங்கள் நோக்கம் அவரை கடத்துறது. நீங்களும் எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிட்டீங்க, நானும் எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிட்டேன். என்ன ஏற்பாடுகள்னு யாரும் சொல்லிக்க வேணாம். நாம் சந்திக்காத மாதிரியே நினச்சிக்கிட்டு பிரிஞ்சிடலாம். என் ப்ராஜெக்டில் நான் ஜெயிச்சிட்டா நீங்கள் எனக்கு ஆளுக்கு 1 லட்சம் தரணும். நீங்கள் ஜெயிச்சிட்டா உங்கள் 3 பேருக்கும் ஆளுக்கு 1 லட்சம் நான் தர்றேன் என்றான் அஜய். எங்கள் ஏற்பாடு ரொம்ப பக்காவாக இருக்குது. அனாவசியமாக உனக்கு தான் 3 லட்சம் தண்டமாயிடும். ஏன் ஏற்பாடும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அப்போது சேலஞ்ச் பார்த்துடலாம் என்று கட்டை விரலை உயர்த்தி காட்டினான் கிரண். ஓகே என்று சொல்லிவிட்டு ஜெயிச்சப்புறம் பார்க்குறேன் என்று நடந்து சென்றான் அஜய். அவன் போனதும், என்னடா இது புது குழப்பம் என்றான் ராவ். அஜய் குறிப்பாத்து சொல்கிறதுல கில்லாடி. அந்த ஆங்கிளில் தான் பிளான் ஏதாச்சும் போட்டிருப்பான். செக்யூரிட்டி அதிகமாக இருக்குது. மினிஸ்டர் வேற புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டிருப்பாரு. அதனால் அது ஒன்றும் நடக்காது என்றான் கிரண். மீட்டிங் ஆரம்பமாகி 3 மணி நேரமாகும் முடிய. நம்ம மினிஸ்டர் அரை மணி நேரத்துக்குள்ளே பின்பக்கம் வந்துடுவார். அவன் என்ன பிளான் பண்ணியிருந்தாலும் அதை மீட்டிங் ஆரம்பித்த நடுப்பகுதியிலையோ இல்லை கடைசி பகுதியிலையோ தான் வச்சுருப்பான். இவனோட பூச்சாண்டிக்கு பயப்பட வேண்டியதில்லை. நம்ம பிளான் தான் ஒர்க் அவுட் ஆக போகுது. நாம தான் ஜெயிக்கிறோம். ஒரு கொசுறு வரவு 3 லட்சம் வரப்போகுது. டோன்ட் வரி என்றான் அலெக்ஸ். தேதி 10 விசாகப்பட்டினம், மாலை மணி 3. தன் அறையில் ஒலித்த டெலிஃபோனை எடுத்தான் அஜய் சர்மா. ஹாய், சிந்து பேசுகிறேன். எங்கேருந்து? வைசாக்கில் இருந்து தான். அதை முதல்ல சொல்லு, நான் பதறி போயிட்டேன், இன்னும் காணமேன்னு. எதுக்கு பதறணும்? நான் தான் வந்ததும் உனக்கு ஃபோன் செய்கிறேன்னு சொன்னேனே. எத்தனை மணிக்கு மீட்டிங்க்கு புறப்படுற? 5:30 மணிக்கு கட்சிக்காரங்களே காரில் என்னை அழைச்சிட்டு போகிறதா சொல்லியிருக்காங்க. நீ 5 மணிக்கெல்லாம் இங்கே வந்துடுப்பா, சேர்ந்தே போயிடலாம். நான் உன்னோட சேர்ந்து வந்தால் ஏதாச்சும் உன்னை பற்றி கிசு எழுதிடுவாங்க. தவிர என்னை எப்படியும் மேடை மேலே அனுமதிக்க மாட்டாங்க. நீ அவங்களோட போ, நான் தனியாக வந்து சேர்ந்துடுறேன். கூட்டத்தில் எங்கேயாச்சும் இருந்து பார்க்குறேன். அப்போ தான் நீ முத்தம் கொடுக்கறதுக்கு பப்ளிக் என்ன பேசிக்கிறாங்கன்னு ரியாக்ஷனை நேரடியாக தெரிஞ்சுக்க முடியும். மீட்டிங் முடிஞ்சதும் நாம் சந்திக்கலாம். சரி, அந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கில்ல? பின்ன நீ செலக்ட் செஞ்சு கொடுத்ததாச்சே. ஸ்கர்ட்டு தான் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, ஆனால் அதைத்தான் போட போகிறேன். சரி, உன் ப்ரோக்ராம் மேடையில் எந்த ஆர்டரில் வருது சிந்து? முதல்ல வரவேற்புற, அது முடிஞ்சதும் விழா தலைவர், அதான் நம்ம அருமைதாஸ் பேசுகிறாரு. அவர் பேசிட்டதும் மத்திய அமைச்சருக்கு விழா கமிட்டி சார்பாக போடப்படுற மாலையை என்னை விட்டே போட சொல்ல போகிறாங்களாம். வெரி குட். ஆக வரவேற்புற ஒரு 5 நிமிஷம், தலைவர் உரை ஒரு 10 நிமிஷம், மொத்தம் 15 நிமிஷம் கழித்து நீ மாலை போட போகிற. ஆமாம், போட்டுட்டு முத்தம்தான். அது சரி, ஒரு விஷயம் நீ சொல்லவே இல்லையப்பா. என்ன? முத்தம் கன்னத்தில் கொடுக்குறதா இல்லை உதட்டில் கொடுக்குறதா? அது சரி, கன்னத்தில் கொடுத்தா ஏதோ வயசில் மூத்தவருக்கு மரியாதைக்காக பாசத்துக்காக கொடுத்ததுன்னு எடுத்துக்குவாங்க. லிப்பில் கொடுத்தா உன்னை அரெஸ்ட் பண்ணி மினிஸ்டரை கற்பழிக்க முயற்சி பண்ணன்னு சொல்லி கேஸ் போட்டுருவாங்க. உடனே சீரியஸாக போயிடுவே. நான் தமாசுக்கு கேட்டேன், நீ சொல்கிற மாதிரியெல்லாம் நடந்துக்கிறேன். பார்க்கலாம் நீ எதிர்பார்க்குற பப்ளிசிட்டி வருதான்னு. நீ வேணும்னா பாரு, இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்தியா பூரா உன் பேரைத்தான் சொல்லிட்டு இருக்க போகிறாங்க. ஆல் த பெஸ்ட் என்று சொல்லி போனை வைத்தான் அஜய் சர்மா. பாவம், அவளிடம் நான் பேசுவது இதுதான் கடைசி தடவையாக அமையப் போகிறது. என்ன செய்வது? பெரிய திருவிழாக்களில் சிறிய பலிகள் கொடுக்கப்படுவது சம்பிரதாயம்தானே. தேதி 10 ஹைதராபாத், மாலை 3 மணி. அழைப்பு மணியின் ஓசை கேட்டு கட்டிலில் சாய்ந்தமர்ந்து டிவியில் சினிமா பார்த்து கொண்டிருந்த மீரா எழுந்து சென்று கதவை திறந்தாள். சரவணனும் அவனுக்கு அருகில் மற்றொரு இளைஞனும் நின்றிருந்தார்கள். அவர்கள் உள்ளே வந்ததும், மீரா, இவன் சுரேந்தர் பாபு, என்னோட டிகிரி படித்தவன். அதுக்கப்புறம் IPS எல்லாம் முடிச்சு இப்போ ஹைதராபாத் போலீஸில் டெபுட்டி கமிஷனர் ரேங்க்ல இருக்கான். எதேச்சியாக மீட் பண்ணோம். பாரு, முகத்தில் பால் வடியுது. இவன் ஒரு போலீஸ்னு நான் நம்பணுமா என்றான் சரவணன். மீரா சிரித்து டிவியை அணைத்தாள். அவர்கள் அமர்ந்தார்கள். காஃபி ஆர்டர் செய்தான் சரவணன். உங்கள் கண்ணு ரொம்ப சிவந்திருக்கிற மாதிரி இருக்கே என்றாள் சுரேந்தர் பாபுவை பார்த்து மீரா.
ஆமாங்க, நேற்று ராத்திரி சரியாக தூக்கம் இல்லை. நேற்று ஃபுல்லாக சென்ட்ரல் மினிஸ்டர் தேவ்நந்தன் மிஸ்ராவுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் கொடுத்து அலைஞ்சிட்டு இருந்தேன். காலையில் பிரச்சார சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிட்டாரு. அவர் கூட டிஐஜி ஒருத்தரும் ஒரு படையும் புறப்பட்டு போனதும் தான் நான் நகர முடிஞ்சுது. ஏண்டா ராஸ்கல், ஆபீஸ் செலவில் ஹனிமூனா? இரு, உங்கள் எம்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் என்றான் சுரேந்தர் பாபு தன் மீசையை தடவியபடி. வீட்டு அட்ரஸ் கொடுப்பா முதல்ல, வாங்கி வச்சுக்க மறந்துடுவேன். சுரேந்தர் எக்கி தன் பர்ஸை பேண்ட் பாக்கெட்டிலிருந்து எடுத்து அதிலிருந்து விலாச அட்டை எடுத்து தந்தபோது கை நழுவி அட்டை கீழே விழுந்தது. அதை குனிந்து எடுத்தபோது தரையில் கார்பெட் மேலே உருண்டையாக இருந்த மிகச்சிறிய பொருளை கையில் எடுத்தார் சுரேந்தர் பாபு. என்ன அது என்றான் சரவணன். இரு என்று அதை தன் உள்ளங்கையில் வைத்து உன்னிப்பாக பார்த்தவரின் முகம் மாறிப்போனது. என்ன இது? டேய், இது ஒரு பெல்லட். இது ஒரு வகை சக்தி வாய்ந்த வெடிகுண்டு பொருள். இதே மாதிரி நிறைய பெல்லட் சேர்த்து வச்சு சர்க்கியூட் அமைச்சு தான் பெல்ட் வெடிகுண்டு செஞ்சாங்க நம்ம பிரதமர் ராஜீவ்காந்தி மர்டர் மேட்டர்ல. ஐயோ என்றாள் மீரா. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான பொருள் இங்கே எப்படி கிடைக்க முடியும்? சுரேந்தர் பாபு அப்போதுதான் அந்த பெல்ட்டை இன்னும் உன்னிப்பாக பார்த்து அத்துடன் ஒரு மிகச்சிறிய சிகப்பு நிற நூல் சிக்கியிருப்பதை பார்த்தார். சிவப்பு கலர்ல ஏதோ ஒரு ட்ரெஸ்ல வச்சு தைக்கப்பட்ட அமைப்புல இருந்து இது கலண்டு விழுந்திருக்குமோன்னு நினைக்கிறேன். என்ன கலர் சொன்னீங்க என்றால் பரபரப்பாக மீரா. சிகப்பு கலர். ஏங்க, நான் சொல்லலை தெரியாதனமாக பக்கத்து ரூமுக்குள்ளே போயிட்டு அந்த மிடியை போட்டு பார்த்துட்டு கலட்டி வச்சேன்னு. அதில் ஸ்கர்ட்டு ரெட்டு கலருங்க, ஏகப்பட்ட சுருக்கம் வச்சு தச்சிருந்துச்சு. அதை போட்டப்ப நழுவி என் சேலையில் விழுந்து என்னோட இது வந்திருக்குமோ என்றாள் மீரா. விபரமா சொல்லுங்க. விரிவாக அந்த சம்பவத்தை விவரித்தாள். பாசிபிள். பக்கத்து ரூம் நம்பர் என்ன? 404. முதல்ல அங்கே இருக்கிறது யாருன்னு விசாரிக்கலாம் என்ற சுரேந்தர் பாபு ஃபோன் எடுத்து ரிசப்ஷனை அழைத்து தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு 404 தங்கியிருக்கிறது யாரு என்றார். இட் இஸ் வேக்கன்ட் சார். எப்போ காலி செய்யப்பட்டது? நேற்று மார்னிங் சார். அதுக்கப்புறம் அந்த ரூம் புக் ஆகலை. நேற்று காலி செஞ்சுட்டு போனது யாரு? 1 மினிட் சார், பார்த்து சொல்கிறேன். வினாடிகள் இடைவெளிக்கு பிறகு, ஹிஸ் நேம் இஸ் மிஸ்டர் ஜெயதேவ் சிங் ஃப்ரம் திருவனந்தபுரம். யூ வாண்ட் தி அட்ரஸ்? எஸ் சொல்லப்பட குறிக்கப்பட்டது. அவன் மட்டும் தனியாக தங்கியிருந்தானா? எஸ் சார். அந்த ரூமுக்கு ரூம்பாயா சர்வீஸ் செஞ்ச நபரை உடனே அனுப்பி வைங்க. அந்த ரூம் சாவியையும் அனுப்பி வைங்க, குவிக். போனை வைத்துவிட்டு கண்ட்ரோல் அறையை தொடர்பு கொண்டு அந்த விலாசத்தை சொல்லி திருவனந்தபுரம் போலீஸை தொடர்பு கொண்டு அந்த விலாசம் சரியானதுதானா என்று விசாரிக்க சொன்னார். ரூம் பாய் சாவியோடு வந்து சேர்ந்தான். முதலில் 404 அறையை தரோவாக செக் செய்தார். எந்த தடயமும் தகவலும் கிடைக்கவில்லை. ரூம் பாயை விசாரித்தார். 2 தடவை ஒரே பொண்ணு வந்து அந்த சிங்கை பார்த்துட்டு போச்சு சார். அந்த பொண்ணு அழகா மாடர்னா இருந்தா, சிகரெட்டு விஸ்கி எல்லாம் குடிச்சா என்றான் அவன். ரிசப்ஷனுக்கு வந்து அவனை பற்றி அடையாளங்கள் விசாரித்தார். கார் எதுவும் ஏற்பாடு செய்தானா என்று கேட்டார். கிரெடிட் கார்டு பயன்படுத்தினானா என்று விசாரித்தார். ரிசப்ஷனிஸ்ட் ஒரு உருப்படியான தகவல் சொன்னார். அவன் வெளியில போறப்பவும் சரி, உள்ள வரப்பவும் சரி, ஹோட்டல் வாசல்ல இருக்கிற பான் பீடா கடையில நின்று பீடா வாங்கி போட்டுக்கிட்டு இருந்தான் சார். அடுத்து பீடா கடைக்காரனிடம் விசாரிப்பு. ஆமா சார், நீங்க சொல்ற சிங்கு அடிக்கடி 120 ஜர்தா பீடா வாங்கி போட்டுக்கிட்டு இருந்தான். சரி, ஏதாச்சும் பேச்சு கொடுத்தானா ஒரு தடவையாவது? ஒரு தடவை ஒரு பொண்ணோட வந்தான். பக்கத்துல இங்க கூரியர் சர்வீஸ் தபால் அனுப்புற ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு கேட்டான். ப்ரொஃபஷனல் கூரியர்ஸுக்கு வழி காமிச்சேன். எங்க இருக்குது? அதோ என்று பீடாக்காரன் வழி சொன்னான். சுரேந்தர் பாபு கூரியர் ஆஃபீஸ் வந்து அங்கிருந்த இளைஞனை விசாரிக்க, ஆமா சார், டர்பன் கட்டின சிங்கு ஒரு பொண்ணோட வந்து மெட்ராஸுக்கு ஒரு கவரா கூரியல் தபால்ல அனுப்பிச்சாரு. 4 நாள் இருக்குமே அது. சரி, அவர் யாருக்கு அனுப்பிச்சாரு? அந்த மெட்ராஸ் அட்ரஸ் என்ன? ரசீது அடிக்காப்பி பார்த்து உடனே சொல்லுங்க. ரசீது புத்தகம் புரட்டியது அந்த இளைஞனின் விரல்கள். சட்டென்று ஒரு பக்கத்தில் விரல்கள் நின்றன. இதான் சார், பேரு பிரேம்குமார், பெசன்ட் நகர் அட்ரஸ் குறிச்சுக்கிறீங்களா? சுரேந்தர் பாபு குறித்து கொண்டார். நன்றி சொல்லி ஹோட்டல் திரும்பிய போது திருவனந்தபுரம் போலீஸிடமிருந்து தகவல் வந்திருந்தது. அது தப்பான அட்ரஸ் என்று. சென்னை போலீஸ் கமிஷனரை இவரே போனில் நேரிடையாக தொடர்பு கொண்டார். சார், நான் ஒரு அட்ரஸ் சொல்றேன், முதல்ல அதை நோட் பண்ணிக்கங்க. அட்ரஸ் குறிக்கப்பட்டதும், சார், இந்த அட்ரஸுக்கு ஹைதராபாத்ல இருந்து 5ஆம் தேதி அன்னைக்கு ஒரு கூரியர் தபால் அனுப்பப்பட்டிருக்கு. ப்ரொஃபஷனல் கூரியர் சர்வீஸ் மூலமா. 6ஆம் தேதி அது அங்கே அந்த பிரேம்குமாருக்கு டெலிவரி ஆகியிருக்கணும். எனக்கு தெரிய வேண்டியது அந்த கவர்ல என்ன இருந்துச்சு, அதை இங்கேருந்து அனுப்பி வச்சது யாரு? இங்கே ஜெயதேவ் சிங்குன்னு பொய் அட்ரஸ் கொடுத்து ஒரு சிங்கு தங்கி இருந்திருக்கான். அவன் சிங்கா இருக்க முடியாதுன்னு கூட சந்தேகப்படுறேன். ஒரு பெரிய விவகாரத்தில் இவன் சம்மந்தப்பட்டிருக்கலான்னு சந்தேகப்படுறேன். அதனால நீங்கள் உடனே ஆக்ஷன் எடுக்கணும் சார். அந்த பிரேம்குமாரை நெருக்கி விசாரித்து உடனே எனக்கு தகவல் கொடுத்தா பெட்டராக இருக்கும். தேங்க்யூ சார் என்று வைத்தார் சுரேந்தர் பாபு. மாலை மணி 5:55. விசாகப்பட்டினம் ஹைவே ஷோரில் வானம் இருள துவங்கி கடற்கரை காற்று உரத்து வீசி கொண்டிருக்க, ஜனத்திரள் மணல்வெளி முழுக்க நிரம்பியிருக்க, நூற்றுக்கணக்கான போலீஸ் தலைகள் அலைய, உயர் அதிகாரிகள் வயர்லெஸ் பொருத்தின ஜீப்புகளில் ஓவர் என்று பேசிக்கொண்டிருக்க, பாதுகாப்பு படைகள் சூழ அமைச்சர் மிஸ்ராவின் ஸ்பெஷல் வேன் வந்து
மேடைக்கருகில் நின்றது. மிஸ்ரா இறங்கி படிகள் ஏறி மேடைக்கு செல்ல தலைவர்களும் ஆயுதமேந்திய கமாண்டோக்களும் அவரை தொடர மக்கள் கரவொலி எழுப்பி ஆர்ப்பரித்தார்கள். மேடைக்கு ஏறியவர்களில் சிந்துஜாவும் ஒருத்தி. 2 வித கேமராக்கள் கிளிக் விர் கிளிக் விர். அனாதையாக விடப்பட்ட மினிஸ்டர் வந்த வேன் மேடைக்கு பின்புறம் வந்து நின்று கொண்டது. அதிலிருந்து டிரைவர் இறங்கி முன்புறம் சென்றுவிட ஒரே ஒரு போலீஸ்காரர் மட்டும் வேன் அருகில் பாய்னட் பொருத்திய 303 துப்பாக்கியுடன் நின்று கொண்டார். கூட்டத்திற்கு நடுவில் அமர்ந்திருந்தான் அஜய் சர்மா, அதே சிங் வேடத்தில். மாறு வேடங்களில் வந்து சேர்ந்திருந்த கிரண், ராவ், அலெக்ஸ் தங்களுக்குள் பார்த்து கொண்டு சமிக்ஞை செய்து கொண்டதும் கார்கள் குழப்பமாக நின்ற ஒரு இடத்தில் தனியே நின்ற அவர்களின் கட்சி பேனர் கட்டிய காருக்கு கிரணும் ராவும் சென்று அமர்ந்து கொண்டு கருப்பு கண்ணாடிகளை ஏற்றி விட்டு கொண்டு தூரத்தில் உள்ள அந்த ஸ்பெஷல் வேனை பார்வையில் வைத்து கொண்டார்கள். பேண்ட் பாக்கெட்டில் ரிவால்வர் வைத்திருந்த அலெக்ஸ் மெதுவாக அந்த வேனை நோக்கி நடக்க துவங்கினான். அவன் கழுத்தில் ஒரு கேமரா இருந்தது. அந்த கான்ஸ்டபிளிடம் வந்து, இதானே மினிஸ்டர் பயணத்துக்காக ஸ்பெஷலாக தயாரித்த வேன் என்றான். ஆமாம், நீ யாரு? ராகசங்கமா ரிப்போர்ட்டர். ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேனே. அதெல்லாம் கூடாதுப்பா. 20 ரூபாய் நோட்டை ஒன்றை எடுத்து கொடுத்ததும், சரி சீக்கிரம் எடுத்துகிட்டு போயிடு. ஒரு கிளிக் தட்டின அலெக்ஸ் வேனை கடந்து செல்பவன் போல நடந்து சட்டென்று இந்த பக்கம் குனிந்து வந்து தரையில் படுத்து உடனே உருண்டு உள்ளே சென்றான். ஸ்பேனர் எடுத்தான். ஓசை வராமல் 2 போல்ட்டுகளையும் கலட்டினான். மெதுவாக அந்த சதுர முடியை மேல் பக்கமே நகர்த்தி வைத்து கார்பெட்டை நகர்த்தி விட்டு முதலில் தலையை நுழைத்து பிறகு முழுவதுமாக வேனுக்குள் வந்துவிட்டான். கார்பெட்டை பழையபடி போட்டுவிட்டு பாத்ரூமின் கைப்பிடி அழுத்தி உள்ளே வந்தான். தண்ணீர் வசதியுடன் வாசனையாக இருந்தது. துப்பாக்கியை கையில் எடுத்து வைத்துக்கொண்டு தயாராக இருந்தான். அந்த கடத்தல் வினாடிக்காக. மேடையில் வரவேற்புரை துவங்கியது. கூட்டத்திற்கு நடுவில் உட்கார்ந்திருந்த அஜய் சர்மா அந்த விசேஷ டார்ச் லைட்டை கையில் வைத்துக்கொண்டு தயாராக இருந்தான். அந்த முத்த வினாடிக்காக. ஹைதராபாத் கமிஷனர் ஆபீஸ். சுரேந்தர் பாபுவிடம் போனில் பேசினார் சென்னை நகர கமிஷனர். அந்த பிரேம்குமாரை உதச்சி விசாரிச்சுட்டாங்க. அவன் சினிமா தயாரிக்கிறதா சொல்லி ஊரை ஏமாத்துறவன்னு புரியுது. அவனுக்கு ஹைதராபாத்லேருந்து கவர் அனுப்பிச்சவன் சிங் இல்லை. அவன் பேர் அஜய் சர்மா. கிரிமினல். இங்கே நாம் ரெக்கார்ட்ஸில் ஏற்கனவே வந்தவன். ஃபோட்டோ இருக்குது, ஃபேக்ஸ் பண்ணுறேன் உடனே. அப்புறம் அந்த கவரில் அவன் அனுப்பி வச்சிருக்கிறது சிந்துஜாங்கிற ஒரு பொண்ணோட விதவிதமான ஸ்டில்ஸு. அந்த ஃபோட்டோஸையும் ஃபேக்ஸ் பண்ணுறேன். மேற்கொண்டும் பிரேம்குமாரை விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். தகவல் தெரிஞ்சால் சொல்கிறோம். உடனே ஃபேக்ஸில் அஜய் சர்மாவின் புகைப்படமும் சிந்துஜாவின் புகைப்படமும் வந்தது. அவற்றோடு சுரேந்தர் பாபு கமிஷனர் அறைக்கு ஓடிய போது மணி 6:05. சார், சிந்துஜா திடீர்னு கட்சியில் சேர்ந்தவ. இவ பழைய இந்திய அழகி, மாடலிங் பண்ணுறவ. அஜய் சர்மா கிரிமினல். அவன் ரூமில் இருந்த ஒரு மிடி ட்ரெஸ்லேருந்து வெடிகுண்டு பொருள் கிடச்சிருக்கு. ஸோ எனக்கு ஏதோ விபரீதம் தெரியுது. இன்னைக்கு 6 மணிக்கு விசாகப்பட்டினத்தில் சென்ட்ரல் மினிஸ்டர் கலந்துக்கிற பொதுக்கூட்டத்தில் இந்த சிந்துஜாவும் கலந்துக்கிறதா பேப்பரில் படித்தேன். மணி இப்போ 6:05. உடனே வைசாக் போயிருக்கிற டிஐஜி பழனிசாமியை வயர்லெஸில் பிடிங்க. இந்த ஃபோட்டோஸை வைசாக்குக்கு ஃபேக்ஸ் பண்ணுங்க. ஹரியப். 6:15க்கு வரவேற்புரை முடிந்து இப்போது நமது மாநில தலைவர் அருமைதாஸ் அவர்கள் பேசுவார்கள் என்கிற கட்டியத்திற்கு பிறகு அருமைதாஸ் தோள் துண்டை சரி செய்து கொண்டு மைக்குக்கு வந்தார். மினிஸ்டர் மிஸ்ரா நிகழ்ச்சி நிரலை படித்து பார்த்தபடி இருந்தார். அவருக்கு பின்புறம் கமாண்டோஸ் எல்லா திசைகளிலும் பார்த்தபடி. மேடைக்கு அருகில் ஒரு ஜீப்பில் சாய்ந்து நின்ற டிஐஜி பழனிசாமியை இன்ஸ்பெக்டர் ஒருவர் அழைத்து வயர்லெஸ் செட்டை ஒப்படைக்க அவர் வாங்கி, ஹலோ டிஐஜி பழனிசாமி என்றார். டெப்டி கமிஷனர் ஃப்ரம் ஹைதராபாத் சார். அங்கே மேடையில் சிந்துஜா இருக்காங்களா? ஆமாம். அவங்க என்ன ட்ரெஸ்ஸில் இருக்காங்க? எல்லோ கலர் டாப்ஸ், ரெட் கலர் ஸ்கர்ட். அவங்க மினிஸ்டருக்கு மாலை போடுற மாதிரி எதுவும் ப்ரோக்ராம் இருக்குதா? ஆமாம். இப்போ மாநில தலைவர் பேசிகிட்டு இருக்கார். அவர் பேசி முடித்ததும் அந்த பொண்ணு மாலை போட போகுது. தேங்க் காட். அது நடக்கக்கூடாது. அந்த பொண்ணு ஒரு மனித வெடிகுண்டா செயல்பட போகிறான்னு சந்தேகப்படுறோம். அவளோட ஸ்கர்ட்டில் வெடிகுண்டு பெல்லட்ஸ் இருக்கலாம். அவளை நைஸாக ஸ்பாட்டில் இருந்து விலக்கி அழைச்சிட்டு போய் சேஃபான பிளேஸில் வச்சு சோதனை போடுங்க. கூட்டத்தில் டர்பன் கட்டி தாடி வச்ச சிங்குங்க எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரையும் பிடிச்சு ஒரு பக்கமாக நிறுத்துங்க. அதில் ஒருத்தன் போலியாக இருக்கலாம். அவன் பேர் அஜய் சர்மாவாக இருக்கலாம். அஜய் சர்மாவோட ஃபோட்டோ ஃபேக்ஸ் பண்ணியிருக்கோம். உங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்கள் ஸ்பாட்டுக்கு வரும். கூட்டத்தில் பரபரப்பு ஏற்படுத்தாமல் இதை செஞ்சு முடிங்க. ஓகே, மறுபடியும் நான் கூப்பிடுறேன். டிஐஜி வைத்துவிட்டு உடனே தன் உதவி அதிகாரிகளை அழைத்தார். ஒரு இன்ஸ்பெக்டர் மேடையில் ஒரு நாற்காலியில் பவ்யமாக அமர்ந்திருந்த சிந்துஜாவிடம் வந்து பவ்யமாக குனிந்து, மேடம், உங்களுக்கு அர்ஜென்ட்டாக ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு, வாங்க என்றார். குழப்பத்துடன் அவள் எழுந்து சென்றாள். ஒரு வேனுக்குள் அழைத்து செல்லப்பட்டதும் பெண் போலீசார் அவள் உடையை கலற்றினார்கள். ஏன் சிந்துஜாவை ஒரு இன்ஸ்பெக்டர் கூட்டி போகிறார் என்று அஜய் சர்மாவுக்கு புரியவில்லை. ஆனால் ஏதோ ஒரு டேஞ்சர் என்பதை உணர்ந்தான். சட்டென்று எழுந்தான். எழுந்தவன் கையை ஒரு முரட்டு போலீஸ்காரம் பற்றியது. மற்றொரு கரம் அவன் தாடியை பீத்து எடுத்தது. தலைவர் உரை முடிந்ததும் வேறு ஒரு நபர் மினிஸ்டருக்கு மாலை அணிவித்தார். பிறகு மற்றொரு பேச்சாளர் பேச துவங்க கொஞ்ச நேரம் ரோஜா இதழ்களை கிள்ளி கொண்டிருந்த மிஸ்ரா அசௌகரியமாக உணர்ந்தார்.
இயல்பாக நாற்காலியை பின்தள்ளி எழுந்து மேடையின் பின்புற படிகளை நோக்கி நடந்தார். 4 கமாண்டோக்கள் அவரை தொடர்ந்தார்கள். மேடைக்கு பின்புறம் படிகள் இறங்கி வேனுக்கு வந்தார். வேனின் கதவை ஒரு கமாண்டோ திறந்து விட்டார். அவர் உள்ளே ஏறி கதவை மூடினார். வெளியே கமாண்டோஸ் வரிசையாக நிற்க மினிஸ்டர் மிஸ்ரா பாத்ரூமின் கதவில் கை வைத்தார். உள்ளே வந்தார். உள்ளே வந்தவரின் நெற்றி பொட்டில் ரிவால்வரின் முனையை வைத்தான் அலெக்ஸ். கமாண்டோஸ் தங்களுக்குள் பார்த்து கொண்டார்கள். மினிஸ்டர் வேனுக்குள்ளே போய் 10 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சே, உள்ளே ஏதாச்சும் மயக்கம் போட்டு விழுந்து கிடக்க போறாரு. கதவை தள்ளி உள்ளே வந்து பார்த்து அதிர்ந்தார்கள். தரையில் சதுர ஓட்டை. மினிஸ்டரை காணோம். சொல்லப்பட்ட இடத்தில் வேனோடு நின்றார் ராசையா. கிரண், ராவ், அலெக்ஸ் தங்கள் காரை அந்த வேன் அருகில் நிறுத்தினார்கள். மயக்கப்படுத்தப்பட்டிருந்த மினிஸ்டரை அந்த வேனில் ஏற்றினார்கள். கொடுக்கப்பட்ட 3 சூட்கேஸ்களை ஆளுக்கொன்றாக வாங்கி கொண்டார்கள். தங்கள் காரை திருப்பினார்கள். ராசையா வேனை முந்திரி தோப்பு நோக்கி விரைவாக செலுத்தி கொண்டிருந்த போது குறுக்கே அந்த மாடு ஓடி வந்தது. யார் திட்டமிட்டது? மறுநாள் செய்தித்தாளில் மந்திரியை கொல்ல சதி, கடத்த திட்டம், தொழிலதிபர் ராசையா கைது, வக்கீல் சத்யஜித் கைது. விசாகப்பட்டினத்தில் நேற்று நடந்த பொதுக்கூட்டத்தில் அமைச்சரை கொல்ல திட்டமிட்ட அஜய் சர்மா, சிந்துஜா இவர்களுக்கு தூண்டுகோலாக இருந்த வக்கீல் சத்யஜித் ஆகியோர் கைது செய்யப்பட்டு தீவிரமாக விசாரிக்கப்பட்டு வருகிறார்கள். மேடைக்கு பின்புறம் தன் வேனில் உள்ள கழிப்பறைக்கு வந்த அமைச்சரை சாமர்த்தியமாக கடத்தி சென்ற ராசையா என்கிற தொழிலதிபர் ஒரு விபத்தில் சிக்கியதால் மயக்க நிலையில் இருந்த அமைச்சர் மீட்கப்பட்டார். ராசையாவின் உயிர் கவலைக்கிடமாக உள்ளது. ராசையாவுக்கு துணையாக இந்த சதியில் ஈடுபட்ட நபர்களை போலீஸ் தேடி வருகிறது. ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்ற பிறகு நலமாக டெல்லிக்கு திரும்பினார் அமைச்சர். கடத்தல் மற்றும் கொலை முயற்சியின் பின்னணியில் உள்ள சக்திகளை ஆராயும் பொறுப்பை சிபிஐ ஏற்றுக்கொண்டுள்ளது. முட்டாள், அந்த ராசையா அப்படி ஆக்சிடென்ட் பண்ணி மாட்டிக்கிட்டானே என்றான் கிரண் பம்பாயில் செய்தித்தாளை மடக்கி போட்டு. விடு, நாம தப்பிச்சாச்சு. அவனுக்கு உணர்வு வந்து சொன்னா போலீஸ் நம்ம தேடும். போலீஸ் நம்ம தேடுறது புதுசா என்ன? தேடட்டும். நாம வேற அடையாளங்களுக்கு மாறி வேற வேற ப்ராஜெக்ட்ல இறங்கலாம் என்றான் அலெக்ஸ். தட் இஸ் த கிரிமினல் ஸ்பிரிட் என்றான் ராவ். முற்றும்.